இதுவரைக்கும் தோல்வியில் இருக்கலாம், ஆனால் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தோல்வியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல முடியும். இங்க போதிக்கப்படுற இந்த வெற்றி கோட்பாடுகள் இருக்கு பாருங்க, இட்ஸ் பிரின்சிபிள்ஸ். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினார் அதை நீங்க கேட்டுட்டு போறது ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி பார்ப்பது ரொம்ப அவசியம். அதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். ஆமென். கடவுள் அவர் சாயல்ல படைச்சி அவர் ப்ராடக்டை இந்த பூமியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய உற்பத்தி தான் நீங்கள். அப்போ நீங்கள் தோல்வியாக இருக்க அவர் விரும்பவே மாட்டார். கண்டிப்பாக உங்களை களத்தில் இறக்கி, மார்க்கெட்டில் இறக்கி, உங்களை வெற்றியாக, உங்களை ஜெயமாக வைப்பது தான் 100க்கு 100 அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு டைட்டில் கொடுக்கிறதுனா இதுகள் பரலோகம் போய் சேருங்கிற டைட்டில் மட்டும் இல்லை. வேத வசனத்தில் அதுவும் இயேசு கிறிஸ்துவோடு பழகின ஒரு நெருங்கின சீசன் அவர் இங்க குறிப்பிடுறாரு. உலகத்தை ஜெயிப்பது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. இந்த உலகிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். அப்போ வெற்றி என்கிற ஒன்று இந்த உலகத்திலே தேவனை விசுவாசிக்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு உரியதுங்கிறத கூட அநேகர் என்ன பண்ணல, தெரிஞ்சுக்காமலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. ஒன்னு ஆழமா உங்க உள்ளத்துல இன்னைக்கு எழுத விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் எழுத விரும்புகிறார். உலகத்தை ஜெயிக்கிறவன். இந்த உலகத்துல நீங்க தோல்வியா தான் இருக்கணும், அல்லது கஷ்டத்துல தான் இருக்கணும், அல்லது தேவையில தான் இருக்கணும், அல்லது நெருக்கடியில தான் நீங்க இருக்கணும். வாழ்க்கையே அப்படிதான் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் எங்கேயா போயிட்டாரு, இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படிங்க. ஆண்டவர் எங்க போயிட்டார் அப்படிங்க. ஆண்டவர் உங்க கூடயே தான் இருக்கிறாரு. நீங்க அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டு பாருங்க, இது உங்களுக்குள்ள அனுப்பி பாருங்க. இப்போ தோல்வியா இருந்தா கூட இன்னும் சில நாட்களுக்குள்ளாக உங்கள் வாழ்வு ஜெயமாக மாற ஆரம்பிக்கும். ஆமே. இன்னும் சில பேர் ஏற்கனவே ஒரு லெவல் ஆஃப் சக்சஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க, உங்களுடைய சக்சஸ் உடைய லெவல் வேற லெவல் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், வேற லெவல் அது உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பெருக்கம் வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமே. அப்ப வெற்றி நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். அதுதான் வேத சத்தியம். இந்த வேதத்தின் சத்தியம்னால என்ன, 3 முறை போட்டிருக்குது. உலகத்தை ஜெயிப்பார், உலகத்தை ஜெயிப்பார், உலகத்தை ஜெயிப்பார். ஆமென். இது மனசுக்குள்ள முதல்ல போடணும். இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும், வெற்றிகரமாய் வாழ வேண்டும். மனிதன் கடவுளை தேடலாம், ஆனால் மனிதனை தேடி வந்த ஒரே கடவுள் யாரு? இயேசு. ஆமென். அவர் மனுஷனை தேடி வந்தார். மனிதனுடைய பாவம், சாபம், தரித்திரம், நோய் எல்லாம் நீங்கும்படி பரிகார பலியாய் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது சாபத்தை ஜெயிக்கிறான். இந்த உலகத்தில் அவன் ஆசீர்வாதத்தை தடுக்கிற, அவன் நன்மையை தடுக்கிற, அவனோடு போராடுகிற அனைத்து சக்திகள் மேலையும் இவன் தவத்தை வச்சும் இவன் உபவாசத்தை வச்சும் ஜெயிக்க முடியாது. அவர் எனக்காக இறங்கினார். அந்த பலி எனக்காக நம்பும் பொழுது அந்த நாமத்தை பற்றும் விசுவாசத்தாலே அவனுக்கு வெற்றி உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். இதில் என்ன நம்ம பேச விரும்புகிறோம் அப்படின்னா, தேவன் எப்படி உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் ஒரு வெற்றியை தர முடியும், பெருக்கத்தை தர முடியும். அடுத்தது எல்லா பக்கமும் சொன்னால் என்ன, உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் மற்ற பக்கங்களாக இருக்கலாம். அதில் தேவன் எப்படி வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார், அதை பற்றி நாம் பேசுகிறோம். பொதுவாக கிறிஸ்தவ கூட்டங்களில் சில காரியங்கள் அவ்வளவு தூரம் கவனிக்கப்படாமல் போயிருக்குது. என்னென்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க பொதுவானா, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போவோம், அங்கே எதையோ பிரசங்கம் பண்ணுவாங்க, அந்த பிரசங்கம் ஏதோ ஒன்று ஓடும், முடிவில் ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வர்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே 3 வாரம் ஜெபத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் சர்ச்சில். அது உங்கள் ஜெபத்துக்கு எப்படி பலன் வரும் அப்படிங்கிறது நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே போதிக்கப்படுற இந்த வெற்றி கோட்பாடுகள் இருக்குது பாருங்கள், இட்ஸ் பிரின்சிபிள்ஸ். அது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினார் அதை நீங்கள் கேட்டுட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி பார்ப்பது ரொம்ப அவசியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் என் வாழ்விலே வெற்றியை கொண்டு வரும். இதுவரைக்கும் தோல்வியில் இருக்கலாம், ஆனால் வார்த்தை வந்ததுக்கப்புறம் தோல்வியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல முடியும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் ஊழியம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் போக முடியும். அப்போ அதுக்கான ஆலோசனைகளை கொஞ்சம் என்ன பண்ணணும், கேட்கணும். பண பிரச்சனை பாஸ்டர், தேவை பாஸ்டர், கடன் பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து உட்கார்ந்து வார்த்தைகளை சில பேர் தான் அதை என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இப்போ நடக்கும், ஆண்டவர் செய்வார்ல, அப்படி போடுறாங்க. அப்படி கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து அதை வார்த்தைங்கிற பேக்கேஜில் வச்சுருக்கிறாரு. இப்போ இந்த பேக்கேஜ் உங்களுக்குள்ளே வர 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 தேவன் செய்து முடித்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வெற்றியை அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். ஒரு கம்பெனி ஒரு பொருளை கண்டுபிடிக்குதுன்னா அந்த பொருள் ஃபெயிலியர் ஆகிறதுக்காக கண்டுபிடிப்பாங்களா இல்லை சக்ஸஸ் ஆகும்னு கண்டுபிடிப்பாங்களா? எல்லா கம்பெனியும் அப்படி தானே. அதுக்கு முன்னாடி பல பரிசோதனை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிவிடுவான். ஏன்னா மானம் போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருந்தும் வந்து சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, இப்போது டக்குன்னு ஒரு ஃபோன் வந்தது, ஸ்க்ரீன்லாம் வேலை செய்யலைன்ட்டாங்க இடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா. இல்லை அப்புறம் அந்த கம்பெனிக்காரன் வந்து அவன் நேமை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அவ்வளோ ஃபோனையும் திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோ, பூசு வாங்கிக்கோங்கிறான். அப்போது ஒரு உலக முதலாளி அவன் தயாரிக்கிற பொருள் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறான், வெற்றியாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்? அதில் தான் அவன் மானமே இருக்குது, அதில் தான் அவன் வருமானமே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மானம் போச்சு, வருமானம் போயிடும். அதனால் அவன் ரொம்ப தான் பேரை காப்பாற்றிக்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறாருன்னா, கடவுள் அவர் சாயலில் படைச்சி அவர் ப்ராடக்டை இந்த பூமியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய உற்பத்தி தான் நீங்கள். அப்போ நீங்கள் தோல்வியாக இருக்க அவர் விரும்பவே மாட்டார். கண்டிப்பாக உங்களை களத்தில் இறக்கி, மார்க்கெட்டில் இறக்கி, உங்களை வெற்றியாக, உங்களை ஜெயமாக வைப்பது தான் 100க்கு 100 அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். இந்த முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள், எனது வெற்றியை தேவன் விரும்புகிறார். நான் வெற்றி பெறவே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் தேவனால் பிறந்திருப்பானா அவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். நானும் சின்ன வயசுலேருந்து இந்த பைபிள்லாம் என் கையில் இருந்தது. உலகத்தை ஜெயிப்பான்னு ஒரு வார்த்தை நான் படித்ததே இல்லைங்க. பரலோகம் எப்படி போகலாம், இப்படிலாம் இருந்தால் நீ பரலோகம் போக மாட்டேன், இதே தான் சொன்னாங்களே தவிர உலகத்தை ஜெயிப்பவர்கள்ங்கிற ஒரு ஃப்ரேஸ் என் மைண்டில் வந்ததே கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வேதத்தில் அது இருக்குது. இந்த பைபிளை வச்சு, இதில் சொல்கிற மேட்ரை வச்சு நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். ஆமாம். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் பேரை வைக்க விரும்புகிறேன், உலகத்தை ஜெயிப்பவர்கள். ஆன்லைனில் பார்க்குறவங்க மேலே ஒரு ப்ரொஃபெட்டிக் டிக்ளரேஷனை பண்ண விரும்புகிறேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பவர்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் பாருங்கள், சிலருக்கெல்லாம் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதே தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், நீங்கள் வந்து தொடர்ந்து வர்றதுனால. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்களா? எடுத்தீங்களா? என்ன போட்டிருக்குது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த வார்த்தை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கும். அடுத்த வசனமும் பாருங்க, ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2வது அந்த வார்த்தை வருது பாருங்க. முதல்ல ஆண்டவரால் பிறக்கிற நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்களா? அடுத்தது நம்முடைய விசுவாசம் இருக்கு பாருங்க, தேவ வார்த்தையை கேட்பதனால் நமக்குள்ளே உருவாகிற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. நம்பர் 3, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
2 வசனத்துல 3 முறை உலகத்தை ஜெயிப்பவன் போட்டிருக்காரு. இப்ப விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு டைட்டில் கொடுக்கறதுன்னா இதுகள் பரலோகம் போய் சேருங்கிற டைட்டில் மட்டும் இல்லை, அது கண்டிப்பா போகும். ஆனால் வேத வசனத்தில் அதுவும் இயேசு கிறிஸ்துவோடு பழகின ஒரு நெருங்கின சீஷன் அவர் இங்கே குறிப்பிடுறாரு, உலகத்தை ஜெயிப்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த உலகிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. அதனால் அவங்க தொழில் வாழ்வாக இருந்தாலும் தனி வாழ்வாக இருந்தாலும் அவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க, தோல்வியில் தான் இருக்கிறாங்க. ஏன் பிரதர் தோல்வியில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அது அப்படித்தானே இருக்கும். நம்ம என்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போகிறோமோ அப்போ தான் என்ன கிடையாது, அங்கே யாரை ஜெயிக்க போகிறீங்க? அங்கே யாரையாவது ஜெயிக்கணுமா? இல்லை யாரு கூட யாரும் சண்டை கண்டை போட வேண்டியது இருக்கா? அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ வெற்றி என்கிற ஒன்று இந்த உலகத்திலே தேவனை விசுவாசிக்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு உரியதுங்கிறத கூட அநேகர் என்ன பண்ணல, தெரிஞ்சுக்காமலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. நேற்றை கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே அவர் ஐயா கையை பிடிச்சிக்கிட்டு, இத்தனை வருஷமாக இது தெரியவே இல்லையே, இவ்வளோ ஆண்டுகள் ஆகிப்போச்சு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து, இப்போ தானே இதெல்லாம் காதில் விழுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் உலகத்தை ஜெயிப்பேன்னு காதில் விழுது. ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை லேட்டாக தெரிஞ்சாலும் உங்களை லேட்டஸ்ட்டாக அவரால் மாற்ற முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவார். ஆமாம், பல பேர் இதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசிட்டு முடிச்சு வந்தோடனே ஒரு ஐயா வந்தார். என்ன ஐயா 70 வயசு ஆகுது, இப்போ ராஜா மந்திரிங்கீங்களே, என்ன இப்போ என்ன ராஜாக்களுங்கீங்களே அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்கய்யா, வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலன்களை அவர் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழந்து போயிருந்தா கூட திரும்ப கொடுப்பார். போன காலம், போன நேரம், போன சமயம் அப்படின்ட்டு இருக்காம எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், திரும்ப கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுக்கு நான் ஒன்று ஆழமாக உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கி எழுத விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் எழுத விரும்புகிறார். உலகத்தை ஜெயிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்கள், உலகத்தை ஜெயிக்கிறவன். ஆமென். சில காரியம் அந்த அளவுக்கு உறுதி அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு அந்த அளவுக்கு விசுவாசமும் வரும், அந்த அளவுக்கு அதை நம்ம எதிர்பார்க்கவும் ஆரம்பிப்போம், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கவும் ஆரம்பிக்கும். பாருங்களேன், 2 வசனம், ஆனால் 3 முறை என்ன வருது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் தோல்வியாக தான் இருக்கணும், அல்லது கஷ்டத்தில் தான் இருக்கணும், அல்லது தேவையில் தான் இருக்கணும், அல்லது நெருக்கடியில் தான் நீங்கள் இருக்கணும், வாழ்க்கையே அப்படிதான் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் எங்கேயா போயிட்டாரு, இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படிங்காங்க. மக்களுக்கு பாருங்களேன், ஆண்டவர் எங்கே போயிட்டார் அப்படிங்காங்க. ஆண்டவர் உங்கள் கூடயே தான் இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். கடவுள் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையே ஜெயத்தில் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்களும் உங்கள் தலைமுறையும் என்றென்றும் வெற்றியாக வாழணும்னு என்ன பண்ணுறாரு, அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்கு அவருடைய வழிகளும் அவருடைய போதனைகளும் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் தோல்வியில் இருப்போம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்ட்டு. அதனால் பாருங்களேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது ரொம்ப அவசியம். அது ஏதோ ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்குறது இல்லை, அதுதான் அங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஜெயம் உண்டாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, வார்த்தையை கேட்குறதுக்கு பல எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை போதிக்கிறோம், சண்டே போதிக்கிறோம், ஆன்லைனில் இருக்குது. வார்த்தைக்கு நேரத்தை செலவு பண்ணாத ஒரு ஆள்
வெற்றியை பற்றி தயவு செய்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவ்விதமாக வெற்றி வருவதே இல்லை. ஒரு தோட்டத்தில் எந்த விதையும் போடாமல் முளைக்கும்னா எப்படி முளைக்கும்? களைகள் தான் முளைக்கும், முள்ளுகள் தான் முளைக்கும், வேற எதுவும் முளைக்காது. அப்போ வார்த்தையை கடவுள் தருவதே உங்கள் வாழ்வை வெற்றியாக மாற்றுவதற்கு. ஆமென். சபை என்கிற ஒன்றை ஏன் வச்சிருக்கிறாரு? அந்த ஜெயத்தின் காரியங்களில் உங்களை நடத்தும்படியாகத்தான் அவர் அதை என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டியதும் இல்லை, நம்பிக்கை இழக்க வேண்டியதும் இல்லை. ஒன்று நிச்சயம், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பாருங்க, இது உங்களுக்குள்ள அனுப்பி பாருங்க. இப்போ தோல்வியாக இருந்தால் கூட இன்னும் சில நாட்களுக்குள்ளாக உங்கள் வாழ்வு ஜெயமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். இன்னும் சில பேர் ஏற்கனவே ஒரு லெவல் ஆஃப் சக்ஸஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க, உங்களுடைய சக்ஸஸ் உடைய லெவல் வேற லெவல் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், வேற லெவல் அது உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பெருக்கம் வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் நுப்பாட்டவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நுப்பாட்டவே மாட்டார். ஆமென். அவர் நுப்பாட்டவே மாட்டார். அவர் அனுப்பிக்கிட்டே இருப்பார். உங்கள் திட்டம் வேணால் சில நேரத்தில் முடிஞ்சு போகலாம், அவ்வளோதான் சார் எனக்கு பிளான் அப்படின்ட்டு. எண்ணெய் நின்றது அப்படின்னா காரணம் என்ன? பாத்திரம் இல்லை, அதனால தான் என்ன நின்றுச்சு? என்ன நின்றுச்சு? என்ன நின்றுச்சு? என்ன நின்றுச்சு? ஏன்? பாத்திரம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிளானு, உங்களுக்கு திட்டம் இருக்கிற வரை அவருடைய சப்ளை நிற்பதே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும், அனுப்பிக்கிட்டே இருப்பார். ஆமாம். புதுசாக திட்டங்களை போடுறோம். இப்போது இந்த இயரில் பாருங்கள், நிறைய ஊர்களில் வந்து மாவட்டந்தோறும் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறோம். எங்கெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நிரப்புறார். ஆமென். ஆசையாக போய் செய்கிறோம், அவரும் நம்மளை வெறுமனையாக விடுறதில்லை. அப்போ வெற்றி நிச்சயம். எல்லாம் சொல்லுங்கள், வெற்றி நிச்சயம். அதுதான் வேத சத்தியம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், வெற்றி நிச்சயம். அதுதான் வேத சத்தியம். இந்த வேதத்தின் சத்தியம்னால என்ன? 3 முறை போட்டிருக்குது, உலகத்தை ஜெயிப்பார், உலகத்தை ஜெயிப்பார், உலகத்தை ஜெயிப்பார். ஆமென். இது மனசுக்குள்ள முதல்ல போடணும். இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்? வெற்றிகரமாய் வாழ வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். ஆமென். அப்போ இந்த அடிப்படை முதலாவது மக்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ அந்த இதில் 3 காரியம் வருது. முதல்ல தேவனால் பிறப்பது. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் பிறப்பது. தேவனால் பிறப்பதுன்னா என்ன? சரீரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிறப்பு நடந்திருக்கு இல்லையா? அதனால் மனுஷர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் என்றைக்கு தன் ஆதாரமாகிய கடவுளை கண்டுகொள்கிறானோ, தன்னுடைய ஜீவனாகிய கடவுளை கண்டுகொள்கிறானோ, தனக்காக இருக்கிற இந்த படைப்புக்கு மூலமாக இருக்கிற சிருஷ்டிகர்த்தராக இருக்கிற அவரை அவன் என்னைக்கு கண்டுகொள்கிறானோ, அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அவனுடைய ஆவியில் ஒரு புது ஜீவனை அவன் பெறுகிறான். அன்றைக்கு ஒரு மறுபிறப்பு ஒன்று நடக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மறுபிறப்பு. அது வந்து ஒரு மதத்தில் வந்து சேருகிற ஒரு அனுபவம் அல்ல, அது மறுபடியும் பிறப்பது, மீண்டும் பிறப்பது. பாருங்களேன், இதே ஜான் அதை பற்றி எழுதும்போது இப்படி எழுதுறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம். அந்த பிறப்பு எப்படி நடக்கிறதாம்? 12:13 பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12:13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். என்ன இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்? இயேசுதான் மாம்சத்தில் வந்த தெய்வம். மனிதன் கடவுளை தேடலாம், ஆனால் கடவுளை தேடி வந்த ஒரே தெய்வம். மனிதன் கடவுளை தேடலாம், ஆனால் மனிதனை தேடி வந்த ஒரே கடவுள் யாரு? இயேசு. ஆமென். அவர் மனுஷனை தேடி வந்தார். மனிதனுடைய பாவம், சாபம், தரித்திரம், நோய் எல்லாம் நீங்கும்படி பரிகார பலியாய் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது சாபத்தை ஜெயிக்கிறான்.
இந்த உலகத்தில் அவன் ஆசீர்வாதத்தை தடுக்கிற, அவன் நன்மையை தடுக்கிற, அவனோடு போராடுகிற அனைத்து சக்திகள் மேலேயும் இவன் தவத்தை வச்சும் இவன் உபவாசத்தை வச்சும் ஜெயிக்க முடியாது. அவர் எனக்காக இறங்கினார், அந்த பலி எனக்காக நம்பும் பொழுது அந்த நாமத்தை பற்றும் விசுவாசத்தாலே அவனுக்கு வெற்றி உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பாவத்தின் மேல, சாபத்தின் மேல, நோயின் மேல, தரித்திரத்தின் மேல இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் எனக்கு வெற்றி உண்டாகிறது. இவன் அதை போராடி பார்க்க முடிய மாட்டேங்குது. அது போட்டு அவனை அழுத்து. இவன் ஒரு அடி ஏறினா 10 சறுக்குன்னு கீழே இழுத்து விட்டுருது. அது என்ன? கர்ஸ், சாபம். இவன் என்னதான் பண்ணுவான்? இடைஞ்சல ஏதாவது வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும், ஒன்றும் முளைக்காது, சாபம். ஆனால் என்றைக்கு கல்வாரியின் இரத்தத்தை, கல்வாரியின் மீட்பை ஒரு மனுஷன் நம்புகிறானோ அன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி அறுத்து எரியப்பட்டு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானா. அதனால் அவர் சாபமானதுனால எனக்கு சாபம் இல்லை அப்படின்னு கிறிஸ்துவின் வருகையை, கிறிஸ்துவின் பிறப்பை, கிறிஸ்துவின் கல்வாரியை, மரணத்தை ஒரு மனிதன் நம்பும் பொழுது அன்றைக்கு ஒரு புதிய மனிதனாக அவன் வாழ்வு மாறுகிறது. ஆமென். அதை தான் இங்கே யோவான் சொல்றார் பாருங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க. பிள்ளையா என்கிற அதிகாரம். பாருங்க, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாரால பிறந்தாங்களாம்? எல்லாம் சொல்லுங்க. தேவனாலே பிறந்தார்கள். ஆமென். சிலர் தேவன் நம்மளை தத்தெடுத்துட்டாருப்பாங்க. இல்லைங்க, தப்பான செய்தி. தேவன் உங்களை தத்தெடுக்கலை. சிலர் சொல்லுவாங்க, நம்ம அனாதை போல் இந்த பூமியில் இருந்தோம், ஆண்டவர் வந்து நம்மளை தத்தெடுத்து விட்டார், இப்போ அவருடைய ஹாஸ்டலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ட்டாங்க. எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. கஸ்தர் ஒன்றும் ஆசிரமம் வச்சு நடத்தலைங்க. நீங்கள் ஒன்றும் அனாதைகள் கிடையாது. அப்பாவை அறியாமல் இருந்தீர்கள். ஆமாம், இப்போ அப்பா உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, யாருங்கிறத நீங்கள் அறிந்து விட்டீர்கள். நீங்கள் வந்து தேவனால் தத்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். பூனைக்கு பிறந்தா பூனை, புலிக்கு பிறந்தா புலி, தேவனுக்கு பிறந்தா யோசிக்கிறாங்க பாருங்களேன். தேவன் தான். அவர் பெரிய ஜி, நீங்க சின்ன ஜி. புரியுதா ஜி? ஆமென். GOD, the big G, our dad. நீங்க யாரு? ஸ்மால் ஜி. நீங்க யாரு? நீங்களும் தேவன் தான். ஏன்னா தேவனுக்கு பிறந்தா அப்புறம் தேவன் இல்லாம யாரு? சிங்கத்துக்கு பிறந்தா சிங்கங்கிறோம், யானைக்கு பிறந்தா யானைங்கிறோம், மனுஷனுக்கு பிறந்தா மனுஷங்கிறோம். வேதவசனம் சொல்லுது, உனக்கு ஒரு பிறப்பு இல்லைப்பா, உனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கு. நீ வெறும் மாம்சத்தில் பிறந்தவன் அல்ல. யூ ஆர் born of God. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். You have the nature of God. You have the divine nature. You are a partaker of the divine natures. Amen. எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள தெய்வீகம் கலந்து விட்டது. இப்போ நீங்கள் யார் தெரியுமா? இயேசு மாதிரியே இருக்கிறீங்க. மனுஷீகமும் தெய்வீகமும் கலந்த ஒரு புது தன்மையோடு இயேசு இருந்தது போல நீங்களும் இந்த பூமியில் இப்போ எப்படி ஆயிட்டீங்கன்னா, வெறும் மனுஷீக தன்மை மட்டுமல்ல, உங்களுக்குள் தெய்வீக தன்மைகள் இருக்கிறது. யூ ஹேவ் த சம் டிவைன் நேச்சர். ஆமென். அந்த தன்மைக்கு பேர் தாங்க வெற்றியின் தன்மை, ஜெயிக்கிற தன்மை, மேற்கொள்கிற தன்மை. மரணத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் தரித்திரத்தையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக வருகிற எதையும் நசுக்கிட்டு போற மாதிரியான தன்மையை அவர் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். யூ ஹாவ் அ லைஃப் ஆஃப் காட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவாகவே போயிடுது. இது திரும்ப திரும்ப நமக்கு மனசுக்குள்ளே வர்றதில்லை. ஐ எம் அ born of God. நான் தேவனுக்கு நான் பிறந்திருக்கிறேன். நான் வெறும் இந்த மாம்ச பிண்டம் அல்ல, கடவுளுடைய தன்மை எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய சுவாபங்கள் எனக்குள்ளே இருக்கிறது. தேவன் ஜெய தேவனாய் இருக்கிறார், அதே தன்மை எனக்குள்ளே இருக்கிறது. The success is my nature. வெற்றி என்பது என்னுடைய குணாதிசயமாக இருக்கிறது, அது என்னுடைய தன்மையாகவே இருக்கிறது. பிறப்பிலேயே உள்ள வந்துடுச்சு. ஆமென்.
ஒரு ஆணாய் ஒரு பெண்ணாய் இருக்கிற தன்மையை நாம் பிறப்பிலே பெறுவது போல நீங்கள் மறுபிறப்பிலே ஜெயிக்கிற தன்மையை, பெருகுகிற தன்மையை, அன்பு செய்கிற தன்மையை, உயர்கிற தன்மையை, மேற்கொள்ளுகிற தன்மையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். இது விளங்கணும் பாருங்க. அப்போ அதே யோவான் சொல்றார், நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். இப்போ 1 யோவானுக்கு போடுங்க பார்க்கலாம். அங்க என்ன வருது? முதல் பாயிண்ட்ஸ், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். எஸ், எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கிற தன்மையை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது போனால் இது எனக்கு எப்படி இருக்கும் பிரதர், வெற்றியாக இருக்குமா தோல்வியாக இருக்குமா கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்குள்ள வெற்றி பெறுகிற தன்மை இருக்கிறது. அந்த தன்மையோடு தான் நான் பிறந்திருக்கிறேன். நான் போய் செய்யும் போது அங்கே வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பாருங்க. அதனால தான் பயந்துக்கிட்டே போகிறோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு போகிறோம். தேவனால் பிறந்திருக்கீங்க. தேவனால் பிறந்த உங்களுக்குள்ள என்ன இருக்குது? சக்சஸ் நேச்சர். எல்லாம் சொல்லுங்க, வெற்றியின் தன்மைகள். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு மீன் தண்ணிக்குள்ளே நீந்துவதற்கான தன்மையை ஒரு மீன் பெற்றிருக்கிறது. பாய்வதற்கான தன்மையை ஒரு சிங்கம் என்ன பண்ணியிருக்கிறது? பெற்றிருக்கிறது. பறப்பதற்கான தன்மையை பறவைகள் பெற்றிருக்கிறது. அதுபோல வெற்றி பெறுவதற்கான தன்மையை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அது ஆச்சரியமே கிடையாது. இப்போ எந்த பறவையாவது பறக்கிறத பார்த்து பாரேன் பறவை பறக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பாரேன் நீ மீன் நீந்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள பார்த்து யாருன்னு நினைப்பாங்க, பாவம் இது வரைக்கும் மீனை பார்த்ததே இல்லை போலன்ட்டு. இப்போ நம்ம விசுவாசிகள் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் ஜெயித்து விட்டேன். பரலோகம் அப்படி பார்க்கும் பாருங்க. இதில் என்ன ஆச்சரியம்? இங்கே தான் கொஞ்சம் பேருக்கு வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த சகோதரர் என்ன பண்ணிட்டாரு? வெற்றி பெற்று விட்டார், அல்லேலூயா அப்படின்னு நமக்கு அது இந்த நேச்சுரலான உலகத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பரலோகமும் தூதர்களும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, டேய் அது உனக்குள்ளே இருந்தது தானே, அதோட தான் நீ பிறந்த, நீ வெற்றி பெறுவதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. அது உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய தன்மை, உன்னுடைய சுபாவம் அதுவாகவே இருக்கிறது. இது யாரும் சொல்லித்தரதில்லை பாருங்க. வெற்றிக்காக நீங்கள் போராடுகிறவர்கள் அல்ல, வெற்றியை அடைய நீங்கள் போராட்டம் நடத்துகிற ஒருவர் அல்ல. அந்த தன்மையோடையே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். அது உங்களுக்குள் இருந்து மலர்கிற ஒன்று, உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்மை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ அழகாக வருது பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எங்க என் பிஸ்னஸை ஜெயித்தாலே பெரிய விஷயம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை கரெக்டாக பண்ணிட்டாலே பெரிய விஷயம். 10th ஜெயிச்சிட்டாலே பெரிய விஷயம். 12th ஜெயிச்சிட்டாலே பெரிய விஷயம். சின்ன சின்ன காரியங்கள் நினச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் சக்ஸஸை உங்களுடைய மேனுஃபேக்சரர்ஸ், உங்களுடைய கிரியேட்டர் எப்படி வரையறுக்கிறாருன்னா, யூ கேன் கான்கர் த வேர்ல்ட். உனக்குள்ளே இருக்கிற அந்த தன்மை எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தையே கான்கர் பண்ணுற தன்மையை ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் வைத்து வச்சிருக்கிறார். ஓ, அசாத்தியமானது. எல்லாம் சொல்லுங்க, உலகை ஜெயிக்கும் தன்மையை உன் ஒருவனுக்குள்ளேயே அவர் வைத்திருக்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் உண்மை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாருங்க. ஒரு மனுஷனுடைய பொட்டென்ஷியல் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. ஒரு மனுஷனுடைய அந்த தன்மைகள் அவ்வளவு லேசானது. இதெல்லாம் சொல்லவே இல்லை. நாம் யாருன்னே நமக்கு தெரியாதனால தான் நம்ம வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். என்னைக்கு நாம் யாருன்னு நமக்கு தெரியுதோ அன்னைக்கு இன்னொரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். நீ இப்படித்தான், நீ ஒரு பூச்சி, நீ ஒரு புழு, நீ ஒரு அப்படி இப்படி இப்படின்னு நம்மளை ரொம்ப லோ பண்ணியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அதே லெவலில் வாழ்கிறோம். இல்லை, இது பெருமையின் எண்ணமே இல்லை. தேவன் என்னை பற்றி அவர் இப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கியிருக்கிறார். என்னை குறித்து அவருடைய எண்ணங்கள் இவைகளாக இருக்கிறது. அது என்ன? உலகையே வெல்லும் தன்மையோடு நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உலகை வெல்லும் தன்மைகள் எனக்குள்ளாக இருக்கிறது. தேவன் என்னை அப்படித்தான் உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் இதை பேசி பாருங்கள். காலையில் உங்கள் வியாபாரத்துக்கு போகும்போது, பிஸ்னஸ் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது காலையில் எழுந்து இந்த வீட்டை ஜெயிக்க முடியுமா, பிஸ்னஸ் ஜெயிக்க முடியுமா யோசிக்காதீங்க. உலகத்தையே ஜெயிக்கிற தன்மையோடு நான் பிறந்திருக்கிறேன். ஆமென்.
உலகத்தையே வெல்லுகிற தன்மையோடு உங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் இயேசு இப்படி சொல்றாரு, ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். இதை ரொம்ப நெகட்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோமே தவிர இன்னொரு கருத்தை அதில் கவனிக்காமலே போயிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா சக்ஸஸ் தான், ஆனால் கடவுளை நீ அறியாமல் அவரோடு தொடர்பே இல்லாமல் நீ போயிட்டன்னா அந்த சக்ஸஸுக்கு என்ன இல்லை, மீனிங்கே கிடையாது. வித்தவுட் அ பர்பஸ் யூ ஆர் அக்காம்ப்ளிஷ்ட் ஆர் ஃபெயிலியர். நோக்கம் இல்லாத வெற்றி ஒரு தோல்வியே. அதைத்தான் இயேசு அங்கே சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஆத்துமா ரொம்ப முக்கியம் பிரதர் அப்படின்னு அந்த மாவோடையும் உட்காந்துட்டோம். சிலர் மாவுன்னே நினச்சிக்கிட்டாங்க. அப்படி அந்த லெவலுக்கு தான் ஆத்மாவை பற்றி தெரியுது, அதிலே இருந்துப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால். நான் சொல்கிறேன், அப்படி ஒரு பாசிபிலிட்டியே இல்லைன்னு வைங்களேன், அப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸே சொல்ல மாட்டோம். எத்தனை பேருக்கு விளங்குது? அதாவது ஒரு மனுஷன் எப்படிங்க உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த முடியும்? ஒரு மனுஷன் எப்படி வேர்ல்டே கான்கர் பண்ண முடியும்? உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை ஒரு மனுஷன் எப்படி இது பண்ண முடியும்? அப்படி ஒரு சாத்தியக்கூறே இல்லைன்னு வைங்களேன், அதை அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், எக்ஸாம்பிளாகவே யூஸ் பண்ணவே முடியாது. இப்போது ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் தான் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு உதாரணத்துக்கு அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போ இங்கே என்ன பேசுகிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும், எல்லாம் சொல்லுங்கள், உலகம் முழுவதையும். இப்போ எனக்கு என்ன, அவ்வளோ கெப்பாசிட்டியையும் அவ்வளோ பொட்டென்ஷியலையும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இங்கேயும் ஒரு பிஸ்னஸ் தான் பேசுகிறாரு. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான். என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தின் பொருட்களை விட நீ மிகவும் விலையேற பெற்றவன் அப்படிங்கிறார். ஆமாம், நீ பொருளை பெற்றுவிட்டு அருளை விட்டு விட்டால் புரோஜனம் என்னப்பா? அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும், நமக்கு பொருளே வேண்டாம், அருள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, பொருளையும் எடுத்துக்கொள் அருளையும் பெற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. ஆமாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டாங்க நிறைய பேர். அப்படி யார் ஆண்டவர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லையே. கொண்டாலும் இதை நஷ்டப்படுத்திட்டேன்னா, அருளை பெறாமல் போயிட்டேன்னா புரோஜனமே கிடையாது. அதனால் ஆன்மீக வழியில் போனவங்க பொருள் வேண்டான்ட்டாங்க. எது மட்டும் போதும், நீங்கள் போதும் ஏசப்பா, வாடகை அதுக்கு தான் வழியே இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. இவங்க காசே தான் கடவுளடா, இந்த கடவுளுக்கும் அது தெரியும் மாட்டா அப்படின்னு இன்னொரு தத்துவம். புரியுது உங்களுக்கு? ரெண்டும் பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவர் பிரிக்கவே இல்லை. அவர் சொல்ல வந்ததை நம்ம கரெக்டாக புரியும் பாருங்களேன். நான் அதான் சொல்லுவேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதிலே வேதனை இல்லை அப்படிங்கிறார். வேதனையை கூட்டார். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? அருள். அங்கே அருளும் இருக்கு, என்ன இருக்குது, ஐஸ்வர்யம்னா என்னது, பொருள். எல்லாம் சொல்லுங்க, அருளும் பொருளும். எல்லாம் சொல்லுங்க, அருளும் பொருளும். அருளுகிற தேவன். ஆமாம், ஒரு பக்கம் தேவனுக்கு நண்பனாகவும் இருக்க முடியும், இந்த உலகத்தில் பணக்காரனாகவும் நீங்கள் இருக்க முடியும். ஆமாம், இந்த உலகத்தில் செல்வந்தனாகவும் நீங்கள் இருக்க முடியும். உங்கள் ப்ரொஃபைலில் நாளைக்கு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்லலாம், நான் தேவனுக்கு நண்பன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தன். சில பேர் அது ரெண்டும் ஒன்றா வராதே பாஸ் அப்படிங்காங்க. ஒன்று நீ இப்படி இருக்கணும், இல்லைன்னா அப்படி இருக்கணுன்ட்டாங்க. அப்படிலாம் இல்லை. வேதாகமும் அப்படி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை. இந்த முரண்பட்ட கருத்தை உருவாக்குனது இவங்க. உனக்கு பரலோகம் வேணுமா பணம் வேணுமா அப்படின்ட்டாங்க. அப்படி ரெண்டையும் தனித்தனி சாய்ஸாக எங்கே வச்சுருக்குது பைபிளில்? அப்படிலாம் தேவன் என்ன பண்ணல, வைக்கல. உலக பொருளா அல்லது தேவனா அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷனை வச்சு ஒன்று தான் கிடைக்குங்கிறது சொல்லலை. யாரை நீ பணிந்து கொள்ளுவாய்ங்கிறார். பணிந்து கொள்ளுதல்னு வரும்பொழுது நான் தேவனை தான் பணிவேன். உபயோகித்தல்னு வரும்பொழுது பொருளை உபயோகிப்பேன்.
பொருள் பணிந்து கொள்வதற்கல்ல, பொருள் உபயோகிப்பதற்கு, தேவன் உபயோகிப்பதற்கல்ல, தேவனை பணிந்து கொள்வதற்காக. ஆமென். இந்த இவ்வளோதான் சொல்லிட்டுங்க, இவ்வளோதான். இப்போ இதுக்கு போட்டு பணத்தை பற்றி பேசிட்டார். பணம் எங்க இவ்வளோ நேரம் எதை ஃபஸ்ட்டில் வைக்கணும், எதை அடுத்தால வைக்கணும் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கோங்க. எல்லாம் காசு பின்னாடியே ஓடுங்க 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 அப்படின்னு பேசலை நான். இது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிற ஆற்றலை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஒரு உள்ளூர் வியாபாரத்தாவே அவங்களால முடிக்க முடியாது. கடவுள் சொல்றார், உலகளாகிய வியாபாரத்தை நீ செய்ய போற, இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க, கஸ்டமர்ஸை பிடிக்க போறீங்க, வழிகள் உங்களுக்காக திறக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி ஒரு உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமாம். நீங்க பாருங்க, முதல்ல பாருங்க தேவன் உங்களை எப்படி வச்சிருக்காரோ அப்படி பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல பிஸ்னஸ் பண்ற ஆளா நீங்க முதல்ல உங்களை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அது உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏமா நாம நம்மளை இதுவே அப்படின்னீங்கன்னா அப்போ அங்கேயே தான் நிற்கும். சுதந்திரிப்பதற்கான வழிகள் என்ன? ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து பார். எல்லாம் சொல்லுங்க, பார். நீங்க பார்க்கணும் முதல்ல. then you will inherit. amen. then you will possess. நாம நமக்குள்ள பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் பார்க்குறேன், இப்பவுமே பார்த்துட்டேன். 1,00,000 பேர் இருக்கிறத என் கண்ணாடி நான் பார்த்துட்டேன். அப்படியே ஆடிச்சேரியெல்லாம் நிரம்பி ஜனங்கள் நிற்கிறத நான் பார்த்துட்டேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான கேமராக்கள் சுழன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய மேடையை நான் பார்க்குறேன். உங்களையும் சேர்த்தாங்க பார்க்குறேன். நீங்கள்லாம் வேற லெவலில் வந்து இறங்கி வர்றீங்க. அன்னைக்கு இருக்கிற முன்னோடியான நபர்களா நீங்க இருக்கிறீங்க. ஆமென். திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக பணக்காரர்களின் வரிசைகளிலே இடம் பிடிக்கிற அளவிற்கு தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தி, எந்த மனிதனையும் பலப்படுத்தி உயர்த்துகிற அவர் இதை செய்யக்கூடியவராகவே அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் எப்பவுமே we think always possibility. ஆமென். நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி சிந்திக்கிறதுக்கு வரவே இல்லைங்க. ஆண்டவர்னாலே முடியும்னு அர்த்தம். God means able. கடவுள்னா என்ன? able. அவ்வளவுதான். God means able. impossible H போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. impossible. ஹalleluya. ஒரே ஒரு H. ஆமென். எல்லா இம்பாசிபிளுக்கு பக்கத்தில் ஒரு H. impossible. impossible. ஆபிரகாமுடைய பேரோட சாராளுடைய பேரோட ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு எழுத்து சேர்த்தார். அவ்வளோதான். அந்த எழுத்து வேற யாரும் இல்லை, அவர் தான். ஆமென். அவ்வளோதான். அவர் பேரை சேர்த்தார். அவர் பேரில் இருக்கிற ஒரு லெட்டர் யார் பேரில் சேர்த்தாரு? ஆபிரகாம் பேரில் சேர்த்தார். அப்புறம் பார்த்தா செத்த சரீரம் உயிர் அடைகிறது, செத்த கர்ப்பம் உயிர் அடைகிறது. அவர்கள் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக மாறிவிட்டார். மா சாக்கேரா போலாரா. ஹல்லேலூயா. காரியங்கள் பாருங்க, இப்படிதான் நடக்குது. கர்த்தர் பெரியவர், மகத்துவமானவர். ஆமென். அப்போ impossible. எல்லாம் சொல்லுங்க, impossible. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை ஜெயிப்பவர்கள். So you have capacity. எந்த அளவு கெப்பாசிட்டி இருக்குது? You can conquer the world. ஆமென். அப்படி ஒன்று இருக்க போய் தான் இயேசு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு, உலகத்தை ஜெயிப்பாய். அப்போ ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். பாருங்களேன், ஒரு மனுஷன் மனுஷனா பிறந்தாலே அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஜெயிக்கிற ஆற்றல் இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனுஷனா பிறந்தாலே என்ன இருக்குது? வெற்றி பெற ஆற்றல் இருக்குது. கரெக்டா? இப்போ மறுபடியும் பிறந்தான்னா, இப்போ பாருங்களேன், ஒருத்தன் சும்மாவே அவன் நல்லா போக முடியும், சைக்கிளில் போகிற அளவுக்கு ஒரு வேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த வேகத்தை தான் பார்க்குறீங்க. இப்போ விமானத்தில் போக முடியும்னா அந்த வேகம் எப்படி இருக்கும்? அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. நாட் ஜஸ்ட் abandon, you will see the super abundant. not just success, you will see the super success. hallelujah. the super abundance. சும்மாவே பாருங்களேன், நான் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி கூட நான் சொல்லுவேன், எப்பா உன்னால் ஜெயிக்க முடியும் தான் சொல்லுவேன் நான். ஆனால் இப்போ நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் கன்ஃபார்மாக அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு எக்ஸ்ட்ரா 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 வெற்றியை உங்களால் பெற முடியும். ஏன்?
ஏன்னா உங்க மேல ரத்தம் வந்து விழுந்திருக்குது, உங்க மேல பிரியம் வந்திருக்குது, நீங்க அதை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், இயேசுவை அங்கீகரித்து விட்டீர்கள், கல்வாரியை நம்பி விட்டீர்கள், கிருபையை பெற்று விட்டீர்கள். அப்போ கண்டிப்பா உங்களுடைய வெற்றி பெருசா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த ஒரு வெற்றியாளருடைய கதையை படித்து கொண்டிருந்தேன். ஷிவ் நாடார் அப்படின்னு ஒருத்தர் தெரியுமா இருக்கலாம், 3 பேர் 5 பேர் தெரியுமா? HCL உடைய ஓனர். ரொம்ப சாதாரணமாக துவங்கி சாதாரணமாக ஆரம்பித்து இன்றைக்கி பாருங்கள் பெரிய வெற்றிகளை அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு 12,000 ரூபா முதலீட்டில் ஆரம்பித்து மாதம்லாம் இப்போ பாருங்கள் 50,000 கோடிக்கு மேலே வருமானம். ஒரு வருட வருமானம் எவ்வளவு? 2012 அவங்க 20,000 கோடி எட்டிட்டாங்க. 20,000 கோடிங்க, 20,000 கோடி. இப்போ 50,000 கோடிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? எட்டிட்டாங்க. வெறும் 12,000 ரூபா முதலீட்டில் தூங்கினவர்கள். அப்போ கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, தேவனுடைய நாமத்தை விசுவாசியாத, வெறும் கடவுளின் படைப்பாக இருக்கிற மனிதனே இந்த உலகத்தில் இப்படி சுத்த முடியும்னா, நீங்கள் விசேஷித்த ஆவியையும் விசேஷித்த வார்த்தைகளையும் விசேஷித்த இதையும் நீங்கள் பெறுவீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி போக முடியுங்கிறத யோசித்து பாருங்க. ஆமென். காமன் மேனே வின் பண்ண முடியும். பட் யூ ஆர் நாட் காமன் மேன், யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். வீட்டுக்கு வெளியில இருக்கிறவனே ஜெயிப்பான்னா யூ ஆர் இன் த டாடிஸ் ஹவுஸ். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உங்க வெற்றி வெற்றியிலும் வெற்றியா இருக்கும். ஆமென். எனக்கு அதான் நிறைய நேரம் ஆதங்கமா இருக்கு. ஏன்னா எல்லாம் இவங்க பாருங்களேன், இவங்க புத்தியே பிற்போக்கு புத்தியா இருக்கும். சபைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற ஆள்கள் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தி பூரா பிற்போக்காக இருக்கும். அந்த பிற்போக்கு புத்தியை ஜனங்களுக்குள்ளேயும் ஊற்றி விட்டாங்க. ஆனால் அவங்க வந்து முன்னேறணும், பெருகணும், உயரணும், இப்படியே என்ன பண்ணுறாங்க? போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியமாக யோசித்து போய்கிட்டே இருக்கிறாங்க. உன் கனவு பெரிதாக இருக்க வேண்டும், அதை விட உன் செயல் பெரிதாக இருக்க வேண்டும். தீருபாய் அம்பானி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. உன் கனவு பெரிதாக இருக்க வேண்டும், உன் செயல்கள் அதை விட. இங்கே அவர் இறங்கி வந்து, எப்பா நீ தனியாக செய்ய வேண்டாம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து செய்வோங்கிறார். we are a co-laborer, co-working with God. அதனால தான் பவுல் சொல்றாரு, நாம் தேவனுக்கு உடன் பங்காளி, உடன் வேலையாட்கள். எல்லாம் சொல்லுங்க, உடன் வேலையாள். எல்லாம் சொல்லுங்க, என் கம்பெனியில் ஆண்டவரும் ஒர்க்கிங் பார்ட்னர் தான். ஆமென். உங்க ஒர்க்குடைய பார்ட்னராகவே அவர் வராரு. பெருசா ஒன்றும் கேட்கறது இல்லைங்க. அவரு என்ன கனம் பண்ணோன்னா ஒரு 10% கொடுன்னார், இவ்வளோதான் கேட்டார். எந்த பார்ட்னராக இருப்பி கேட்டிருக்காங்களா? 50-50 தான். இவர் வந்து டிமாண்டே கிடையாது, ரொம்ப ஒரு சின்ன இது ஹானர் மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. அப்போ வெறும் மாம்சீகத்திலேயே ஒரு மனிதன் இவ்வளோ உச்சங்களை அடைய முடியும் அப்படின்னு சொன்னால், அவனுக்குள்ளே தெய்வீக கலவைகள் வந்தால் எவ்வளவு அடைய முடியும். அதனால தான் பாருங்களேன், ஆன்மீகம் ஆவிக்குரியது வெந்தே கோஸ்தே நம்ம சொல்லி யார் அதை நம்பாத காரணம் தெரியுமா? ஒன்றும் வெளியில் வரல. அதனால தான் யாரும் நம்பவே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா அப்படின்னாங்க. வாயில் தான் இருக்குது பெரியவர் தெரியுமா அப்படின்ட்டு. என்ன இருக்குது உங்ககிட்ட? ஒன்றும் கிடையாது, இப்போ பேச்சு மட்டும்தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எதில் கிடையாதான்? என்ன கிடையாதான்? பேச்சில் இல்லை, அது எதில் இருக்குதான்? பலத்திலே நிரூபிக்கப்படணும். தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். ஆமென். ஆமாம். அதனால தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பாருங்க. நீங்கள் இதை விளங்கும், இது அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே போகணும். நான் தான் யோசிப்பேன், இதுக்கு சாத்தியம்னா, இவர்களுக்கு சாத்தியம்னா, இவர்களுக்கு இதெல்லாம் கூடும்னா, கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றிருக்கிற, அவருடைய ஜீவனை பெறுகிற, அவரோடு சத்தத்தை கேட்கிற, அவருடைய வார்த்தையை பெறுகிற உங்களுக்கு எனக்கும் எத்தனை மடங்கு இது அதிகமாக இருக்க முடியும்? அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஈசாக்கு விதைத்தான், அந்த தேசத்தில் 100 மடங்கு. எத்தனை மடங்குங்க? எந்த வருஷத்தில்? எல்லாம் சொல்லுங்க, அந்த வருஷத்தில், அதுவும் பஞ்சமான வருஷத்தில் எத்தனை மடங்கு இன்க்ரீஸு?
அப்போ இது காமன் இன்க்ரீஸே கிடையாது, இது கவர்னன்ட் இன்க்ரீஸ். இது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் வந்த இன்க்ரீஸ், அப்பாவுடைய பலத்தில் வந்த இன்க்ரீஸ், அப்பாவுடைய கிருபையினால் வர இன்க்ரீஸ். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கே அது சாத்தியப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த வருஷத்தில் ஏன் 100 மடங்கு இன்க்ரீஸை பார்க்கக்கூடாது? 100 ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஏன் உங்கள் ஃபைனான்ஸில், உங்கள் சபையில், உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களில் ஏன் வரக்கூடாது? ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் பாசிபிள், எல்லாம் சொல்லுங்கள் சாத்தியம் இருக்கு. ஆமென். பெருக வைக்க முடியும், கொண்டு வர முடியும். நான் நம்பி இருக்கிற ஒரு நாள் 1000 ரூபாய் காணிக்க வரும். சொன்ன ஆண்டவரே இதெல்லாம் போத்தாது, 1,00,000 ரூபாய் வரணும். இந்த 1000 ரூபாய் காணிக்கலாம் நான் வாழ முடியாது, ஐ நீட் லேக்ஸ். இப்போ பாருங்கள் அப்படியே மாற்றிருக்கிறாரு. ஒரு நாள் இப்போ 2 நாள் போய்ட்டு இருந்தோம்னா 2 lakhsோட சாதாரணமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னால் கூட என்கிட்ட சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறதில்ல, நான் என்ன பண்ணிடுறதில்ல, அப்படியே மறைக்கிறதில்ல, அப்படியே சொல்லிடுறது தான். எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனாக தெரியும் எனக்கு வருது. ஜனங்கள் கொட்டுறாரு. ஏன் தெரியுமா? கூட இருக்கிற இங்கே பார்க்குற எல்லாருக்கும் இதே மாதிரி எனக்கும் நடக்கணுங்கிற எண்ணம் வரணும். இதே மாதிரி கர்த்தர் எனக்கும் செய்யணுங்கிற விசுவாசம் வரட்டும். ஆமென். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், லட்சங்கள் பார்த்தாச்சு, இது போதாது. அடுத்த புது வருஷம் வேறு ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் சின்ன பிளானே 10 கோடி. அதனால் இனிமேல் வேறு மாதிரி வரணும், வேறு மாதிரி பார்க்கணும், கோடிகளை தொடணும். ஆமாம். ஒரு ஸ்பீச்சுக்கு 20 கோடிலாம் வாங்குறவங்க இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? 20 கோடி வாங்குறவங்க இருக்கிறாங்க ஒரு ஸ்பீச்சுக்கு. சாதாரணமாக இங்கே ஏதாவது கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்கன்னா பாருங்கள், நான் சில இடத்துலலாம் கேட்டேன், 3 lakhs 5 lakhs ஃபார் 3 days கான்ஃபரன்ஸ். நான் நம்ம சென்னையில் வைக்கிற கான்ஃபரன்ஸுக்கு 5000 வைக்கலாமா அப்படின்னு பெரிய ஆலோசனைகள்லாம் ஓடிட்டு இருந்தது. சே, நம்ம எவ்வளோ பின்தங்கி கிடக்கிறோம். ஒரு 5000 ரூபா கான்ஃபரன்ஸ், இதுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிங்க? 5000 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணுவான். எப்படி நீங்கள் 5000 ரூபா ஃபீஸ் வைக்கலாம் அப்படிமா? தேவனுடைய சுவிசேஷத்தை நீ விற்கிறாயா? இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் நீ பே பண்ணு. 1300 400 ஒரு நாளைக்கு ஃபுட்டுக்காக மட்டும் அந்த ஹோட்டலில். அப்போ அவ்வளோ பெரிய ஆட்களை கூப்பிட்டு அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ சிறப்பாக அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு தெரியாது. அதான் சிந்தனைகள் பூரம் பிற்போக்காக இருக்கிறதுனால அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. மக்களையும் அங்கேயே என்ன பண்ணிடுவாங்க, உட்கார சொல்லலாம், தேவையோ அதெல்லாம் இதா அப்படின்ட்டு. இல்லை உலகம் முழுவதையும், எல்லாம் சொல்லுங்கள் உலகம் முழுவதையும். ஆமென். இது உலகமே பாருங்களேன், மனுஷனுக்காக தான் கொடுத்தார், மனுஷன் கையில் தான் கொடுத்தார். படைச்சி சிருஷ்டிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா எழுதி யாரு கையில் கொடுத்தார்? ஆடாம் அப்படின்னு கொடுத்துட்டார். ஆமென். இவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பழத்தை வாங்கிட்டு அடமானத்துக்கு இதை கொடுத்துட்டான். தன் சொத்துக்களை தன் சகோதரன் யாக்கோபு கிட்ட எதுக்காண்டி கொடுத்தான்? ஒரு டம்ளர் கூளை வாங்கிட்டு கொடுத்துட்டான். அடா பாவிகளா, அந்த ஆதாமின் சந்ததி தொடருது பாருங்க. அங்கே ஒரு பழத்தை வாங்கிட்டு கொடுத்தான், இவன் கூளை வாங்கிட்டு கொடுத்தான். இன்றைக்கும் பாருங்களேன், மக்கள் அற்பமான சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்களில் சிக்கி தங்க வாழ்க்கையை பிசாசுகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு சின்ன குடி அவன் ஒட்டுமொத்த பொட்டென்ஷியலையும் அழிச்சிருது பாருங்க. ஒரு சின்ன தேவையற்ற சில குப்பைகள் அவன் வாழ்க்கையினுடைய எனர்ஜியை உறிஞ்சி வெளியில் போட்டுருது. சின்ன சின்ன காரியங்களுக்கு தங்களை விற்று போட்டுட்டு கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்கே அமர மாட்டேன், இது எனக்கான இடம் அல்ல, இது எனக்கான ஸ்தானம் அல்ல, தேவன் எனக்கென்று சிறப்பானதை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இளையகுமாரன் பாருங்க, அற்ப காரியங்களில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்தானம் என்னன்னே தெரியாமல் எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கான். பண்ணி சோறு கிடைக்குமா அப்படிங்க. மனுஷனுடைய நிலைமை அதுதான் பாருங்க. அவர்களுக்கு தங்களுடைய மேன்மைகள் எல்லாம் சொல்லுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை உடையவனாக இருக்கிறான். அப்போ உலகத்தை ஆதாம் கையில் கொடுத்தாரு, அவன் இங்கேயோ கொடுத்துட்டான்.
சங்கீதம் 115:16 பாருங்க. ஒருவேளை போதிக்கிறவங்களாம் இருக்கிறீங்க, ஒரு வசனம் சொல்லிட்டா உடனே நம்ப மாட்டாங்க. நிறைய எடுத்து காட்டணும் நீங்கள் மக்களுக்கெல்லாம். நம்ம இந்த பிஸ்னஸ் கிளாஸில் கூட கொஞ்சம் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களாம் கூட புக் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா இதை கற்றுட்டு போய் நாங்களும் எங்கள் சபையில் என்ன பண்ணோம், டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. சங்கீதம் 115:16 பாருங்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமி யாருடையது? எப்படி போட்டிருக்கு பாருங்க. பட் த எர்த் he has given to the children of man. உங்க டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்கு? mankind. இந்த பூமியை யார் கொடுத்தாரு? மனு வர்க்கத்துக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் நிறைய பேர் படிச்சதே கிடையாது. இந்த பூமி யாருடையதா? நம்முடையது. எல்லாம் சொல்லுங்க, நம்முடையது. இன்னைக்கு நீ ஒன்றும் இல்லை, ஒரு சர்ச்சில் போய் இந்த உலகம் யாருடைய ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, பீசாசு அப்படிம்பாங்க. சாத்தானுடைய உலகம் அப்படிம்பாங்க. அதனால தான் இங்கே வாடகை கூட உனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சாத்தானுடைய உலகம் அப்படிங்க. அதான் வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயோ வாழ்கிறோம். எந்த பைபிளில் படித்தாங்கன்னே தெரில பாருங்க. இவங்க இந்த மாதிரி நான் 100 வசனம் காட்டுவேன், அவங்க ஏதாவது ஒரு வசனத்தை தப்பாக பிடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. இயேசு ஒரு முறை பிசாசு வர்றான். அப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தியாலஜியை பில்ட் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல மூலப்பத்திரம் யார் பேரில் இருக்குது அப்படின்ட்டு. இடையில ஒரு ரியல் எஸ்டேட் சீட்டிங், ஒரு மோசடி நடந்திருக்குது. ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அது ஆதாமின் வம்சத்தின் பேரில், ஆபிரகாமின் சந்ததிகளின் பேரில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த இடையில இருந்து படிக்கக்கூடாது பைபிள்ல. உலகத்தின் அதிபதி பிசாசு. இயேசுவே சொல்லிட்டாருங்க, இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு அப்படின்ட்டாங்க. உலகத்துக்கு அதிபதி பிசாசுன்னு எப்போ ஆரம்பிச்சிச்சு? ஆதியிலேயே ஆரம்பிச்சிருச்சா? ஸ்டார்டிங்லேயே அவன் பேரில் தான் இருந்ததா உலகம்? இல்லை, ஆதாம் பேரில் இருந்தது, ஆதாமின் சந்ததிகள் பேர் இருந்தது. இடையில அவன் என்ன பண்ணிட்டான், தப்பா தார வார்த்து கொடுத்துட்டான். இப்போ என்னாச்சு? இயேசுயா வந்தார், பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் அப்படின்னு பைபிளில் மூட்டோம். பாவத்து நிமித்தம் என்னத்தெல்லாம் இழந்தானோ, எதெல்லாம் வட்டி கடைக்கு போச்சோ, எதெல்லாம் சேட்ஜி கிட்ட மாட்டிக்கிச்சோ அத்தனையும் விடுவிச்சு பிடிடா பத்திரத்தை அப்படின்னு கொடுத்துட்டு போறதுக்காக தான் அவர் வந்தார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் இயேசு மரிச்சு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். அப்போ இப்போ யாருடையதா மாறிடுச்சு? இப்போ யாருடையதா மாறி இருக்குது? என்னைக்கு இயேசு கல்வாரியில் மரித்து உயிரோடு எழும்பினாரோ அன்றைக்கே மீண்டும் மனுவர்க்கத்தின் பேரில் பட்டா எழுதப்பட்டு விட்டது, திருத்தி எழுதப்பட்டு விட்டது, அது கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். Thank you Lord. அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. பவுல் பாருங்க எழுதும்போது அவர் எப்படி எழுதுறார் பாருங்க. அவர் எப்படி எழுதுறார் பாருங்க. அவர் எப்படி சொல்றாரு? கொரிந்தியருக்கு எழுது நிருபம் வாங்க. All things yours. அவர் சொல்றார் பாருங்க, all things yours. எல்லாம் உங்களுடையதா இருக்கிறதே அப்படிங்கிறாரு. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 12வது வசனம்.
1 கொரிந்தியர் 3:22 பாருங்க. பவுலாகிலும் அப்போல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும், எல்லாம் சொல்லுங்க, உலகமாகிலும், அப்புறம் மரணமாகிலும், அது எல்லாமே உன் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறார். நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் எல்லாம் உங்களுடையதே. என்ன அழகா இருக்குதுங்க. இதுக்கு மேல பத்திரத்தை யார் தெளிவா படிக்க போறா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதே. நமக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, வெளியில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிச்சு. பாட்டா பாடி தள்ளி இருக்கிறாங்க. உலகம் பிறந்தது எனக்காக எனக்காக அப்படின்னு பாடி நாட்டில் பாதி அவங்க பேரில் எழுதிட்டு போயிட்டாங்க. ஆமென். இன்னொருத்தர் சொல்றாரு, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்க. இந்த சத்தியம் விளங்காத ஒரே கூட்டம் நம்ம ஆட்கள் மட்டும்தான். அவனுக்கு தெரியுது ஆல் திங்ஸ் யுவர். அப்போ அவங்களுக்கு அது வேலை செஞ்சிருக்கு. அவங்க ஏன் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்காங்க, அவங்க ஏன் நிறைய வச்சுருக்காங்க, அவங்க நம்பினாங்க எல்லாம் நமக்குரியதுன்ட்டு. இவங்க ஏன்ட்ட ஒன்றும் இல்லை, இவங்க நம்பினாங்க இது நமக்கே கிடையாது. பரலோகம் தாய் வீடு, ஓடு ஓடு ஓடு, அதை தேடி நீ ஓடு, உனக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. புத்தி பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, புத்தி. சிந்தனைகளுக்கும் செல்வத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிந்தனைக்கும் செல்வத்திற்கும் தொடர்பு இருக்கு. இப்போ நிறைய பேர் அடிக்காங்க, ஐயோ இது முதல்ல தெரிஞ்சிருந்தேன்னா ஏக்கர் கணக்கில் நாங்கள் வாங்கி போட்டிருப்போமே அப்படிங்காங்க. ஒன்றும் விட்டு போகல. மறுபடியும் சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை, சுதந்திரிக்கிற மக்களை, சுதந்திரிக்கிற பலத்தை அவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் வேண்டாம் ஐயா அப்படின்ட்டாங்க. ஒன்றும் வேண்டாங்கிறதுக்கு இவ்வளோ கல்வாரியில் வந்து இவ்வளோ வேலை பண்ணார். ஒன்றுமே வேண்டான்னு சொல்லுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நாங்கள் உங்களுடையவர்கள் தான். பவுல் சொல்கிறாரு, பவுல் உங்களுடையவன், கேபா உங்களுடையவன், வருங்காலம் உங்களுடையது, நிகழ்காரங்கள் நாளை நமதேங்கிறார் பவுல். நாளைக்கு எப்படி இருக்குமோ, வருங்காரியங்கள் உங்களுடையது. எவ்வளோ தெளிவாக இருக்குது. உலகமாகினும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங்ஸ் யுவர்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. ஆமென். நம்மகிட்ட என்ன இருக்கு பிரதர் அப்படி பேசக்கூடாது. எல்லாம் நம்முடையதுன்னு இருக்கிறார். முதல்ல இப்படி எண்ணுங்க. சிந்தனையில் செல்வம் அப்படியே வார்த்தை கலக்கட்டும். அப்போ செல்வம் அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். நமக்கு யார் இருக்கா, நமக்கு என்ன நடக்கும், ஆரம்பத்தில் இந்த வார்த்தை தான் உள்ளே போச்சு. எல்லாம் எங்களுடையது, உலகம் என்னுடையதுன்னா இப்போ உலகம் உள்ளே போகிறதுக்கு கதவு திறந்துருக்கு, வாசல் திறந்துருக்கு. 10 நாள் தானே கொடுத்துருக்கீங்க, அதை கேன்சல் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டை இன்னொரு 10 நாளைக்கு மாற்ற முடியாதா அப்படிங்கிறாங்க. மாற்ற முடியாதே, இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. ஆமென். இந்த சத்தியம் தான் எனக்கு இந்த வெற்றியை தருது. இந்த புரிதல் தான் மேலோங்கிறதுக்கு காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். சில கால் பண்ணி, உங்களுக்கு அந்த ஊரில் ஆள் இருக்காங்களாமே, இந்த ஊரில் ஆள் இருக்கலாமே சொல்லி எனக்கு ஒரு டிக்கெட்டை போட சொல்லுங்களேங்கிறாங்க. நீங்கள் முதல்ல வந்து பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணுங்க, டிக்கெட்லாம் அவங்க போடுவாங்க. இவங்க இவங்க என்ன, அவங்கள பிடிச்சிட்டு இவங்களை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு சிபாரிசில் போயிடலாம். சிபாரிசில் எத்தனை வாட்டி போவீங்க? அதெல்லாம் வேலையே கிடையாது. கர்த்தர் திறந்தா போய்கிட்டே இருப்பீங்க. ஆமென். கூப்பிடுற அளவுக்கு உங்களை சரக்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அப்போ கூடுவாங்க. சும்மாவா டிக்கெட்டை போடுவாங்க? அவெல்லாம் போட மாட்டாங்க. ஃப்ரீயாக இருந்தால் வந்துட்டு போங்க பிரதர்ன்னு சொல்லுறதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா கிடையாது, இதை விட்டுட்டு வேஸ்டிங் டைம். அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உணர்ந்துட்டாலே ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஆல் திங் யுவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. அப்போ நான் ஒன்றும் இல்லாதன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. இந்த பூமி யாருக்கோ உள்ளதுங்க.
ஒருத்தர் சொல்றாரு, எல்லாம் ஒரு நாள் தீயில கொளுத்த போறாரு அப்படிங்காரு. அப்படியே வெந்துருகி என்னதான் போப்போதான், சாம்பலா போப்போதான் அப்படிங்காரு. எல்லாம் பாருங்க தப்பு தப்பாக பெல் பிடிக்கிறது. சாம்பலா போப்போதான், ஒண்ணுமெல்லாம் போப்போதான். இதுதான் தெரியுதே தவிர சாம்பலா இருந்தா கூட சிங்காரமாக்குவாருங்கிறது தெரியல பாருங்க. டே, நல்லா இருக்கிறது நாசமா போன்னு நினைக்கிறிய ஓம்புத்தி எங்க? நாசமா போனா கூட நல்லா உண்டா நினைக்கிற தேவனுடைய சிந்தனைகள் எங்க இருக்கிறது? ஆமா, அதனாலதான் சொல்லிட்டாரு, துன்மார்க்கனே மனம் திரும்பு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு என் உயரத்துக்கும் உன் எண்ணத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குப்பா. கொஞ்சம் என் எண்ணத்துக்கு உன் எண்ணத்தை கொண்டு வா, உன் புத்தியை கொண்டு வா, அப்போ உன் வாழ்க்கை கூட உயரும்ட்டார். ஆமென். ஆல் திங் யுவர்ஸ். ஆமென். இதே பவுல் ரோமர்ல சொல்றாரு பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம். உலகம் பிசாசுக்குரியது, அது பிசாசுக்குரியது, இது எல்லாம் அவளுக்குரியதேன்ட்டாங்க பாருங்க. அப்புறம் நமக்கு ஒரு சின்ன இடத்துக்கு அவ்வளோ போராடிட்டு இருப்போம். ஜோமணிக்கு பிரதர் சபைக்காக ஏதாவது ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன இதுக்காக இந்த எண்ணங்கள் மாறணும் பாருங்க. ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். பாருங்க, கடவுள் ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுறாரு, அவனுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்றாரு? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற. இப்போ யோசித்து பாருங்களேன், ஆதாமுக்கு கொடுத்தாரு, ஆதாம் அதை லாஸ்ட் பண்ணிட்டதுனால தேவன் தன்னுடைய ஐடியாவை மாற்றலை. இந்த மனு இருக்கிறது கையில் நம்ம கொடுக்கவே கூடாது, இவன் எப்படியாவது சேட்டுக்கடையில் வச்சிருவான், இவன் என்னத்தையாவது வச்சு அடமானத்தை வச்சிருவான் அப்படின்னு நினைக்கல பாருங்க. மறுபடியும் அவர் யார்கிட்ட தான் சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி உலகத்தை சுதந்தரிப்பாய். அப்படின்னா என்ன தம்பி, நமக்குள்ளது தான், விட்டுட்டோம், விட்டதை இப்போ பிடிக்க போறோம். ஆமென். அதை இன்ஹெரிட் பண்ண போறோம். இதுதான் விஷன்ங்க. விஷனே என்னன்னா இன்ஹெரிட் தி வேர்ல்ட். ஆனா எப்படி தலைகீழா மாறிடுச்சுன்னா, உலகத்தை விட்டுட்டே போறது தான் கிறிஸ்தவ பயணம்னு நம்ம மாத்தினது. எவ்வளவு தியாலஜிக்கல் மாற்றங்கள் பாருங்க. வானமும் நம்முடையது தான், பூமியும் நம்முடையது தான். ஆமென். வானங்கள் கர்த்தருடையது. ஆமா, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் கர்த்தருடையது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடையது. ஆமென். செல்வம் என்னுடையது, நிலங்கள் என்னுடையது. அது எனக்காக கடவுள் வைத்திருக்கிறார், எனக்காக அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருக்காக, எல்லாம் எனக்காக. எவ்வளவு அழகா வருது பாருங்க. ஆல் திங் யுவர்ஸ், எல்லாமே உங்களுடையது, நீங்க அவருக்குடைய சொத்து, எல்லாம் உங்க சொத்து, நீங்க அவர் சொத்து. வா, என்னங்க, அவர் உங்களை பார்த்து சொத்தேங்கிறாரு. நீ தான் என் சொத்து, இதெல்லாம் உன்னுடைய சொத்து. எவ்வளோ வரிசையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக பத்திரத்தில் எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காங்க. கரெக்டாக படிக்கணும் பாருங்கள். அப்போது ஆபிரகாம் மூலமாக மறுபடியும் ஆண்டவர் அந்த ட்ரீமை திருப்பியும் அந்த அடுத்த சந்ததிகளுக்கு உள்ளத்தில் கொண்டு வந்து போடுறாரு. என்ன போடுறாரு? உலகத்தை சுதந்தரிப்பான். எல்லாம் சொல்லுங்கள், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். அது கிரியையினால கிடைக்கலையா, அது தேவ நீதியினால கிடைச்சிச்சான். ஆமென். கடவுள் மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. மறுபடியும் மனு வர்க்கத்தை என்ன பண்றாரு? நம்புறாரு பாருங்களேன். அப்போ உலகத்தை சுதந்திரிக்கிறது, உலகத்தில் ஒரு வெற்றியாக இருக்கிறத வேதம் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப பேசுது. இது நம்ம மனசில் ஆழமாக எழுதப்பட வேண்டும். இயேசு ஒரு மனிதனுடைய சாயலை உள்ளவராக இந்த பூமிக்கு வந்து
மனிதனுடைய சாயல் தோல்வியின் சாயல் அல்ல, அது வெற்றியின் சாயலாக இருக்க முடியும் என்பதை தன் வாழ்வின் மூலமாக காட்டுகிறார். ஏன்னா முதல்ல வந்த சாயல் என்ன பண்ணியிருக்குது? தோற்று போயிருக்குது. ஆனால் இந்த சாயல் எப்படிப்பட்ட சாயலாக இருக்குது? சாயல். யோவான் சுவிசேஷம் 16 ஜான் 16:23. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நிறைய பேர் பைபிள் மூடி போயிட்டாங்க கிறிஸ்தவங்களாம். உலகத்தில் என்ன உண்டையா? பைபிள்லே போட்டிருக்கியா அப்படின்னு மூடிட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், மூடிட்டு போனவங்களாம் இப்போ கொஞ்சம் திறங்க. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, அதோட முடிக்கல. அதாவது இந்த உலகத்துக்குள்ளே பாவம் இருக்கிறதுனால, மனிதன் பாவத்தின் பாதிப்புக்குள்ளே வந்ததுனால, இந்த உலகத்தில் பிசாசினுடைய ஆதிக்கத்துக்கு மனுஷன் இடம் கொடுத்துருக்கனால இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஸ்டில் ஸ்ட்ரகிள் இருக்குது, வியாதி இருக்குது, போராட்டம் இருக்குது, ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தை விட்டு அது முற்றிலுமாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அது அங்கங்கே தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க பாருங்க, ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் ஆனாலும் என்ன பண்ணுங்க? எல்லாம் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகம்னா என்ன? இந்த உலகத்தில் இருந்த பிசாசின் தந்திரங்கள், நோய், தரித்திரம், குறைவு, சகல காரியத்தையும் நான் என்ன பண்ணேன்? ஜெயிச்சேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ யோவானு இதுதான், இதே யோவான் தான் அங்கே என்ன எழுதுறாரு? தேவனால் பிறப்பதெல்லாம். இப்போ நம்ம சிலரை பற்றி, அவர் இயேசு நாதர், அவர் ஜெயிப்பார், நம்ம முடியுமா பிரதர் அப்படிம்பாங்க. அதனால தான் யோவான் இயேசு ஜெயித்தார்னு மட்டும் சொல்லாமல் அவர் விசுவாசிக்கிற நீங்களும் ஜெயிப்பீங்கிறார். அதே மாதிரியே உலகத்தை, எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை இயேசு ஜெயித்தார். ஆமென். அப்போ மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, ஜெயம்னா என்ன? ஏதோ ஒன்று இருக்குது, அதை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை. ஏதோ ஒன்று எதிராக இருக்குது, அதை தோற்கடிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மேற்கொள்ளுகிற வல்லமை. இப்போ இந்த இடத்துல என்ன வருது? உலகத்தை ஜெயித்தேன் சொல்றாரா? இல்லையா? தெளிவா இருக்கா? உபத்திரம் இருக்கு, அது உங்ககிட்ட வருது, ஆனா நீ அதை வாழ்வேன்னு சொல்ல, அதை நீ என்ன பண்ணுவ? ஜெயிப்ப. இன்னும் சொல்ல போனா, இந்த உலகம் அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்க இன்னொரு ஆளுகைக்கு கீழாக நீங்கள் வைக்கப்படுகிறீர்கள். கரெக்டாக சொல்லணும்னா அதே 17 இயேசு சொல்றாரு பாருங்க, 17-15 பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். நிறைய பேர் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்க? ஆண்டவரே, என்னை எப்போது எடுப்பீர், அல்லது நீர் எப்போது வருவீர்? இந்த ரெண்டில் ஒன்று திங்கட்கிழமைக்குள் நடந்தாக வேண்டும் அப்படிங்காங்க. ஏன்? ஓடிடலான்னு தான். ஒன்று நீங்கள் வந்துருங்க, இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே என்னால் வாழவே முடியாது. மக்களும் பாருங்கள் இந்த மாதிரி போதனைகள் நிறைய கேட்பாங்க. ஏன்னா வாழ ஒருவனை தயாராக்குகிற போதனைகளை மக்கள் கேட்குறதே கிடையாது. வாழ்வதற்கு தயாராகிக்கலாம், வாழ்கிறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிற போதனையை கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் என்ன போதனைகள் கேட்குறாங்க? எப்படியாவது ஓடிடலாமா, எப்படி எஸ்கேப் ஆகிடலாம், எப்படி எஸ்கேப் ஆயிடலாம், கவலைப்படாதீங்க, உபத்திரவத்தின் வாழ்கிற மக்களே கவலைப்படாதீங்க, அவர் வருகை சமயமாட்டு சீக்கிரமாக உங்களை கூட்டி போயிடுவார் அப்படிங்காங்க. 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அன்னைக்கு கூட ஒரு சபையில் அதை பேசிட்டு நான் வந்தோடனே அந்த ஐயா கையை பிடிச்சி வாழ்த்தி அவர் அதை ரிசீவ் பண்ணார். அன்றைக்கி நான் சொன்ன ஒரு விளக்கம் என்ன சொன்னேன்னா, ஏசு எப்போ வருவார் தெரியுமா? இப்போ பிரச்சனையிலையும் கவலையிலையும் கடன்லையும் வேதனையும் வாழ்கிறோமே, இதை பார்த்துட்டு அவர் வரமாட்டார். இதெல்லாம் நம்ம என்னைக்கு ஜெயிச்சு மிதித்து வெற்றிகரமாக நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கு மணவாளன் வருவார். அன்னைக்கு மணவாளன் வருவார். இன்னும் சொல்லணும்னா மணவாட்டி மகிமை உள்ளதாக மாறுவா.
அப்போ மணவாளன் வருவார். ஆமென். ஈரும் பேணுமா இருக்கும்போது வரமாட்டார். இது கடனை ஊரு பூரா வாங்கி வச்சுக்கிட்டு இது இல்லாத சிக்கல்லையும் உட்காந்துக்கிட்டு உட்காந்துருக்கும்போது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்னுடைய லாங்குவேஜில் சொல்கிறேன், என்னைக்கு இந்த உலகம் சபையை பார்த்து ஓர கண்ணால் சைட் அடிக்குதோ அன்னைக்கு தான் அவர் வருவார். பா, இந்த பொண்ணு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அந்த அளவுக்கு பெருமை மிகுந்ததாய் அவருடைய மனவாட்டி, அவருடைய சபை மாறும், அப்பொழுது வருவார். ஆமென். அப்போ வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு அவர் உங்களை தயார்படுத்துறாதே தன்றி வாழ்க்கையை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வழியை சொல்ல பாருங்களேன். ஏன் வருகையில் போய் வருகை கூட்டம்னு போய் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறீங்க? அவங்க பூரா பாருங்க, வாழ்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்காது அவங்களுக்கு. கூட்டம்னு போய்கிட்டே இருப்பாங்க, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள், சிக்கல்கள் இது எதையும் சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறதே கிடையாது. அப்படியே கோழியாக திட்டானே திட்டிட்டு போட்டு நம்ம அப்படியே இருப்போம். அப்படியே தான் இருக்காங்களே தவிர போய் அவனை இன்னைக்கு என்னென்னு ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறேன் நான். எவ்வளோ நாள் தான் அந்த கடனில் இருக்கிறது, எவ்வளோ நாள் அந்த கஷ்டத்தில் இருக்கிறது, எவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில் இருக்கிறது, கடவுளுடைய நாமம் என்னத்துக்கு இருக்குது, உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணியிருக்காரு, எதுக்கு பண்ணியிருக்காரு, அது என்ன வேலை செய்தா இல்லையா இன்றைக்கி பார்த்துடுறேன் அப்படின்னு கிளம்புறான் பாருங்க. ஏன்னா சொல்லுங்கள், சந்திப்பது. அப்போ என்ன சொல்கிறாரு, உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றாரு, நீ உலகத்துக்குள்ள தான் போற, ஆனா எந்த தீமையும் உன்னை பாதிச்சு உன்னை அழிவுக்குள்ளாக்காது. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள உன் மேல ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சு, ஒரு பாதுகாப்பை வச்சு நான் இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறேன். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துக்கே நீ தான் பாதுகாப்பு. யூ ஆர் தி சால்ட் ஆஃப் திஸ் எர்த். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென். அதுல கூட அவர் யூஸ் பண்ற ரெண்டு வார்த்தை கவனிச்சு பாருங்க. உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. இதுல என்ன தப்பு? எல்லாம் சொல்லுங்க. உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. இப்போ இந்த வெளிச்சங்கள்லாம் சேர்ந்து என்ன பேசு தெரியுமா? நம்ம ஓடிடுவோமா, எங்கேயாவது போயிடுவோமா அப்படிங்க. எங்கள் கிராமத்தில் ஒரே இருளாக இருக்குது, அங்கே நான் இருக்கேன் அப்படிங்காங்க. எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் இல்லை, அதனால தான் ஆண்டவங்களை வச்சுருக்கிறாரு. வெளிச்சம் எங்கெங்க தேவை? எங்கள் ஊரில் பாருங்கள், எங்களை தவிர வேறு யாருமே இல்லைங்க, அதுக்கு தாங்க உங்களை வச்சுருக்காரு. என் வீட்டில் என்ன தவிர யாருமே இன்னும் வரல, அதுக்கு தான் உங்களை வச்சிருக்காரு. அந்த இருளுக்கு நடுவில் உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. அந்த கெட்டு போகிறவங்களுக்கு நடுவில் உங்களை உப்பாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க பூமிக்கு உப்பு, உலகத்துக்கே வெளிச்சம். ஆமென். இது உள்ள ஆழமா போடுங்க. அப்போ அவர் சொல்றாரு, உன்னை பாதுகாக்கிறேன், தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தார் அல்லன்னு அர்த்தம், இந்த உலகத்தின் பாதிப்பு, இந்த உலகத்தின் தாக்கங்கள், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது என்னிடத்திலே அது வேலையை காட்ட முடியலை, வாங்கிட்டையும் வேலையை காட்டாது, தோத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஆமென். எஸ், உங்களிடம் அது வேலை செய்வது இல்லை என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன? நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இது இயேசு சொன்ன வார்த்தை. இதே தான் நாம் இப்போ வாசித்த யோவான்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதில் ஒன்று சொல்லியிருக்கிறேன், ரெண்டு விஷயம் அதோட சேர்ந்து வருது, டக்குன்னு பார்க்கலாம். 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ இயேசு மட்டும் ஜெயிப்பார் அப்படிங்கிறது பைபிள் சொல்கிற சத்தியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு ஜெயித்தார் அப்படிங்கிறது யாருக்குமே நம்பிக்கையாகவே வரல. இயேசு ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் சொல்லுவான், ஆமாம் அவர் ஜெயிப்பார்ல, அவர் ஜெயித்தாருங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அது எப்போ பெரிய விஷயமா என்னப்படும்னா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் சேர்க்கணும். அவர் கடவுளாய் ஜெயிக்காமல் மனிதனாய் ஜெயித்தார். இது சொல்லி கொடுக்கல பாருங்க நிறைய பேருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கடவுளாக ஜெயிக்கல. அதாவது பிசாசு கூட கடவுள் போராடினார்
அப்படின்னு சொன்னால் அது கடவுளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமே இல்லை பாருங்க. அது அவர் நினச்சாலே போதும், ஒன்றும்லாம் போயிடுவான். புரியுங்களா உங்களுக்கு? ஒரு அதாவது அந்த ஃபைட் பண்ணும்போது சமமான ஆளில் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. வெயிட்டு முதற்கொண்டு எல்லாம் பார்த்தா விடுறாங்க. கடவுள் வந்து பிசாசோடு இப்போ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டார், எல்லோரும் கை தட்டுங்க அப்படின்னா அதில் ஒரு இதே இல்லை பாருங்களேன். கடவுள் ஜெயிக்கலைங்க. ஒரு மனிதன், ஒரு மனித சாயலிலே வந்த கடவுள் மனிதனாக இருந்த கிறிஸ்து பிசாசின் பேரிலே வெற்றி பெற்றார். ஆமே, எல்லாம் சொல்லுங்க. ஜெயிச்சது கடவுள் அல்ல, ஒரு மனுஷன். ஏன்னா கடவுள் ஜெயிச்சாருங்கிறது அது அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு செய்தியாக இருக்குமான்னு தெரியல. கடவுள் ஜெயிச்சார் பாருங்க. கடவுள் பாவமே இல்லாமல் இருக்கிறார், அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம். கடவுள்லாம் அப்படி தானே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. இப்போ அவர் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தோற்று போயிட்டான். தோற்று போனது கடவுளா? தோற்று போனது மனுஷன். இப்போ தோத்தவனையே ஜெயிக்க வைக்கணும். அதே ஆதாமின் சாயல் மீண்டும் வெற்றி பெற வேண்டும். ஆமென். முறை கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது, ஃபெயிலியர் ஆக்கி விட்டாங்க. இப்போ அடுத்தால இறக்கி விடுறாரு, இவர் ஜெயிக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் வெற்றி மனுவர்க்கத்தின் வெற்றியாக இருக்கிறது. ஆமென். தேவன் மனுஷனுக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த உலகத்தை மறுபடியும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் பிசாசு, இந்த உலகத்தின் நோய், இந்த உலகத்தில் இருக்கிற சவால்கள், இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எதுவானாலும் அதன் பேரிலே நீங்கள் வெற்றி காண்பது நிச்சயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. வெற்றி நிச்சயம். அப்போ இயேசுக்கு யூஸ் பண்ண அதே வார்த்தையை எடுத்து இங்கே யாருக்கு யூஸ் பண்ணுறாரு? பிலீவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு. யோசிங்க. இது இப்படி ஒன்று இல்லைன்னா இயேசுநாதர் ஜெயித்தார் ஐயா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாரு? அவர் மட்டும் இல்லை, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முதல்ல இது சொல்லிட்டேன். முதல்ல நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெயிக்கிற தன்மை உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் பிறப்பிலேயே அதை நீங்கள் பெற்றீங்க. மறுபடியும் பிறந்த போதே யூ ஹேவ் த நேச்சர் ஆஃப் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்கள். வெற்றியின் சுபாவங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை யோசிங்க. எனக்குள்ளே அது வச்சுட்டார் ஆண்டவர். எனக்குள்ளே அந்த கெப்பாசிட்டியை வச்சுட்டார். உலகத்தையே ஜெயிப்பேன்னு பல முறை சொல்லிட்டாரு. அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் வைங்க. இப்போ பாருங்க, உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாம் சொல்லுங்க. ஃபெய்த். ஜெயிக்கும்படியாக அவர் உண்டாக்கிட்டாரு. அந்த தன்மை நமக்குள்ள இருக்குதான். இது முதல் வெற்றிக்கான முதல் காரணம். ரெண்டாவது சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஃபெய்த் அப்படிங்கிறது தான். அதனால தான் பாருங்களேன், நம்பிக்கை, விசுவாசம் இது பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தோல்வியில் இருக்குது காரணம் என்ன? கவலை, பயம், சோர்வு. இதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் என்னத்தை பார்க்க முடியாது? வெற்றியை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். பயம் மேற்கொள்ளப்பட வேண்டும். தோல்வியின் பயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். விமர்சனத்தின் பயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பு, கவலை, இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னா அப்படியே இருக்கும் வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ உன் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியினுடைய அளவை தீர்மானிக்கிற ஒன்று இருக்குதுன்னா அது உன்னுடைய ஃபெய்த் அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் விசுவாசம். அப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது? தனி மனித வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எங்கே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள். நமக்குள்ள. எல்லாம் சொல்லுங்கள். டெவலப் யுவர் ஃபெய்த். ஆமென். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் வெற்றிக்கும் விசுவாசத்துக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. வெற்றிக்கும் சுகத்துக்கும், விசுவாசத்துக்கும் சுகத்துக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. விசுவாசத்துக்கும் பெருக்கத்துக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. எந்த அளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபைனான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் தான் சொல்கிறேன், 1000 ரூபாய்க்கு விசுவாசிக்க ஒரு உள்ளம் இருந்தது, அப்புறம் அப்படியே மாறிச்சு. இப்போ என்ன இருக்குது? லட்சம் வரைக்கும் வந்துட்டோம்.
லட்சம் வரைக்குங்கிறது என்ன, பர் டே அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஆமாம் ஆமாம். அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுது. வார்த்தையை கேட்க கேட்க, தேவனோடு பழக, இதெல்லாம் உள்ளே போக போக ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆக வேண்டும், ஆக முடியும். இதை பற்றி வேதம் நிறைய பேசுது. மலையை கூட பெயர்க்கலான்ட்டார். எல்லாம் சொல்லுங்கள், மலை கூட பெயரும். இப்போ என்ன பெரிய வார்த்தை பாருங்கள். இதை வெளியில் உள்ளவன் அப்படியே தேவ வாக்காக எடுத்து யோசிச்சிட்டே இருக்கான். நான் நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் பேசியிருக்காங்க. சொல்லுவாங்க, இந்த பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ஃபெய்த் மூவ்ஸ் த மவுண்டன் அப்படின்னு இருக்குது. ஆமாம் பைபிளில் போட்டிருக்கு. நமக்கு ஆமாம் பைபிளில் போட்டிருக்கு. அவனுக்கு என்ன ஒரு பெரிய வார்த்தைங்க அப்படிங்க. நான் இப்போ என்ன நினச்சேன்னா, அவன் அந்த அளவுக்கு அதை ஹானர் பண்ணுறான் பாருங்க. வெளியில் இருக்கிற ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு, அது என்ன பெரிய ஒரு நம்பிக்கைன்னு வார்த்தை நினைக்கிறார். நம் நாட்கள் நிறைய பேருக்கு அது என்ன இருக்குது, அது ஏசு பலதை சொல்லியிருக்காருங்க, அதில் இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியல அதுதான் வாழ்வின் வெற்றியின் ரகசியங்கிறதே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய வெற்றி தன்னால் என்ன பண்ண ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. விசுவாசம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ரோமர் 10:17 அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக வர 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 அது உங்களுக்குள்ளே அனுமதிக்க அனுமதிக்க உங்கள் விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. தேவன் உங்களுக்கென்று வைத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அதுக்கான காரியத்தை இந்த விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உங்களுக்குள்ள செய்ய ஆரம்பிக்குது. அப்போ இதில் கவனம் செலுத்தணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நெகட்டிவானதால மனசை நிரப்பி, நெகட்டிவ் பேச்சினால மனசை நிரப்பி, நெகட்டிவான ஆட்களோடையே நேரத்தை செலவு பண்ணிட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நீ யோசிக்கும் போது உங்களுக்கு நம்பிக்கையே வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மேலே, வெற்றி ஜெயிச்சவங்க மேலே, முன்னேறின காரியங்கள் விஷயங்கள், இதனால் உங்களை நிரப்பிக்கிட்டே வாங்க, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டே வாங்க. என் கையில் ஒன்றும் இல்லாத போது, என் பையில் ஒன்றும் இல்லாத போது நான் செய்த ஒரு காரியம் இருக்கும் என்றால், தேவன் எனக்குள்ளே வைத்த இந்த காரியத்தை வளர்த்து கொள்வதற்கு உரமிட்டு கொண்டே இருக்கிறது, தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, நல்ல கேசட்ஸ் போட்டு கேட்குறது, நல்ல புத்தகங்களை எடுத்து படிக்கிறது. கற்றுக்கொள்ளாமல் உள்ளே போகாமல் விசுவாசம் சும்மா அப்படி உட்காந்துட்டே இருப்பேன், விசுவாசம் புஷ்ஷுன்னு வந்துடுங்க, அப்படி வராது. அது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. அது எப்படி தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறதுக்கு தேவனே உங்களுக்குள்ளே விசுவாசம் வைப்பார். அது செஞ்சு முடித்தோடனே, வேலை முடிஞ்சோடனே அதுவும் முடிஞ்சிடும். ஆனால் நான் பேசுகிறது இது நிரந்தரமாக இருக்கிற மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமாம். இப்போ கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் இருக்கும். அது என்னென்னா அந்த நேரத்தில் உள்ளே வரும். இப்போ பாருங்கள், வியாதி போவீங்க போயிடும், அதுக்கப்புறம் அந்த இதுவும் போயிடும். வரங்களின் மூலம் வருகிற அந்த இதுக்கும் வார்த்தையின் மூலம் வருவதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வரங்கள் மூலம் வருதுங்கிறது அப்போதைக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஆனால் வார்த்தையினால் உருவாகுது நிரந்தரமாக இருக்க ஆரம்பிக்கும், என்றென்றுமா இருக்க ஆரம்பிக்கும், எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, நீங்கள் கடனில் இருந்து கடவுள் எப்படி உங்களை தூக்குவார் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படிப்பட்ட வசனத்தை தியானிச்சிட்டே இருங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். கர்த்தர் எப்படி உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு விசுவாசம் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுடைய வேலையில் ஒரு வெற்றி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற எல்லா டிப்ஸும் ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறாரு? சாதாரணமான மேட்டர் பற்றி பேசலை தம்பி. இதெல்லாம் ஒவ்வொன்றும் எதுக்கு தெரியுமா? அதாவது முழுசாக பேசிட்டார். இப்போ நீ எந்த அளவுக்கு வேணுமோ அதை என்ன பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோங்கிறாரு. உலகத்தையே ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக உங்கள் கடனை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உலகத்தையே ஜெயிக்க முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை கண்டிப்பாக வின் பண்ண முடியும் பாருங்கள். அப்போ வின்னிங்கான மெத்தடு அல்லது வின்னிங்கான காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. 5, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கம்ப்ளீட்டாக நீங்கள் வின் பண்ணணுமா, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஜெயத்தை பார்க்கணுமா, இதுதான் காரியம் அப்படிங்கிற 2 வசனத்தை மட்டும் இறுதியாக காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பால், இயேசு சொன்னது, பால் சொன்னது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், சொன்னார் பிரசங்கம் கேட்டுட்டு, பால் மட்டும் இல்லைன்னா
பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னாரு. அதான் நம்ம இன்னொருத்தர் நண்பர் சொன்னார், பால் இல்லைன்னா அப்புறம் கடுங்காப்பி தான். அவர் அப்போஸ்தலனாகிய பாலை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அது பவுலின் வெடுப்பாடுகள் என்னென்னா ரொம்ப கஷ்டம்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் ஆமாம் பிரதர், பால் இல்லைன்னா அப்போ நம்ம நிலமை கடுங்காப்பிலே இருந்திருக்குமே. கவனிங்க, பால் சொல்கிற காரியம் ரோமர் 8. இன்னைக்கு ஃபுல்லாக ஜெயத்தின் வார்த்தைகளே உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறேன் இல்லையா? ரோமர் 8:37. ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. எல்லாம் சொல்லுங்க, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இல்லை தம்பி, வெற்றி ரொம்ப கஷ்டம், நீ வெற்றி பெறவே மாட்ட, இப்படிப்பட்ட ஒரு பதமே இல்லைங்க பைபிளில். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. வேற எது சொல்றது நீ நம்புறீங்களோ இது சொல்றது நம்புங்க. ஏன்னா இதுதான் உங்களை படைத்தவர் எழுதியிருக்கிற மேனுவல். ஆமென். இட்ஸ் a winner's manual. Amen. It's a success guide. இதில் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் மூலமா அங்கே ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது, இவை எல்லாவற்றிலும். எல்லாம் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும். இந்த இவை எல்லாவற்றிலும் என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலே கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை பால் அட்ரஸ் பண்ணுறாரு. எண்ணி பார்த்தீங்கன்னா 17 பிரச்சனை இருக்கு. எத்தனை பிரச்சனை? செல்ல சொல்லுவாங்க, என் தலைக்கு மேலே 1000 பிரச்சனை. ஆயிரம் பிரச்சனைலாம் யாருக்கும் கிடையாதுங்க, சும்மா சொல்லிக்கிறது. இவங்க சொல்லியே இல்லாத இருக்கிறது போல வரவழைச்சிக்கிட்டு இருக்காங்க. 1000 சொல்லி வரவழைச்சிக்கிட்டே இருக்காங்க. 1000லாம் கிடையாது. ஏன்னா இப்படியே ஒருத்தர் சொன்னார், ஒரு பேப்பர் கொடுத்து பேனா கொடுத்து இது எழுதுங்க 1000 அப்படின்னு. பைசா, கல்யாணம் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2-3 தான் இருக்குது. மைண்டுக்குள்ளே என்னதுன்னா கொஞ்சம் எப்போவுமே பாருங்களேன், கொஞ்சம் அதை விட மிகைப்படுத்தி பேசுகிறோங்கிற நினப்பில் எனக்கு என்ன இருக்குது, எனக்கெல்லாம் யோபுலாம் ஒன்றுமே கிடையாது, நான்லாம் யோபோட பெரிய ஆளுங்க ஒருத்தர். எப்படி போயிட்டாங்க பாருங்க, 1000 பிரச்சனை இருக்குது அப்படிங்காங்க. இப்போ இவர் மேக்சிமம் கவர் பண்ணிட்டாரு. 17 ப்ராப்ளம். எல்லாம் சொல்லுங்கள், 17 பிரச்சனை. இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா 17 ப்ராப்ளத்தை பால் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக தூக்கி வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, இவை எல்லாவற்றிலும். ஆமாம், உங்களுக்கு எத்தனையோ எழுதி வச்சுக்கோங்க. கடன், வியாதி, தோல்வி, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அப்படியே ரவுண்டு போட்டு ப்ராக்கெட் போட்டு ஒன்று எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரிலாம் சார்ட்லாம் பண்ணி வைங்க உன் கண்ணுக்கு முன்னாடி. இவை எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன், ஒன்றிலும் நான் தோற்று போக மாட்டேன், அனைத்திலையும் நான் வெற்றி பெறுவேன், எல்லாவற்றிலும் வெற்றி. ஆமென். எல்லா காரியத்திலும் வெற்றி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும். இப்போ போராடுற இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன பிரதர் ஆகும் கேள்வியோடு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், அதில் வெற்றி ஆகும். அவ்வளோதான். இவை எல்லாவற்றிலும் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா வருது, மோர் தென் a conqueror. More than a conqueror. Yes, we are more than conquerors. ஜெயிக்கிறவர்களை விட நீங்கள் மேலானவர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்திலும் வெற்றி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடையது வெற்றி. என்ன ஒரே ஒரு ஸ்கிரிப்சர், கொரிந்தியர், பால் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. இன்றைக்கி சொன்ன அவ்வளோ வசனத்தை எடுத்து, ஒருவேளை நீங்கள் லேட்டாக வந்திருக்கலாம், ஆன்லைனில் போயிட்டு கூட என்னென்ன ஸ்கிரிப்சர்லாம் யூஸ் பண்ணோம் அவ்வளோ எடுத்து அப்படியே இந்த வீக்கில் ஒரு பேப்பரில் எழுதுங்க, மெடிடேட் பண்ணுங்கள். ஆண்டவர் இதுதான் நான், இப்படி தான் நான் இருப்பேன், அதை சிந்திங்க, அதை பேசுங்க. போன வாரம் சொன்னேன் இல்லையா,
ஜோஷுவாவுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதை சிந்தி, இதை எண்ணி, இதை பேசி புலம்பிக்கிட்டே இருக்கிறார். நம்மளாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஜீரோவில் போயிருக்கலாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க. ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் சொல்லி பாருங்க. கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்று செய்வார். ஐயா, நான் முட்டாளாவே இருந்துட்டு போட்டோம், இந்த முட்டாளுக்கு உதவுறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. எனக்காக ஏதோ ஒன்று நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும், என் குடும்பத்துக்கு நடக்கும், என் தொழிலில் நடக்கும். என்ன இதில் இருந்து அவர் தூக்குவாருங்க. பேசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே வாங்க. நடக்குதா நடக்கலன்னு பாருங்க. நான் பேசுவேன், நாடுகள் கதவு திறக்கும் பாருங்க அப்படின்னு எப்போ பேசணும் தெரியுமா? யாருக்குமே தெரியாத போது தான் பேசினேன் நான். ஒன்றுமே புரியாத போது தான் பேசினேன். வேணா பாருங்க, லட்ச லட்சமாக வரும். ஒன்றும் இல்லாத போது தான், இல்லாத போது தானே அதை அழைக்கணும். சேமண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேமண்ண தான் வந்தாச்சே. புரியுதா உங்களுக்கு? வந்தாச்சு. வராமல் அங்கே நின்றுட்டு இருந்தால் தான் என்ன பண்ணணும்? கூப்பிடணும், இங்கே வாங்க அப்படின்ட்டு. வந்தாச்சு. இப்போ வரதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும்? சொல்லணும் பாருங்க. அப்போ இது பேசுங்க, இது சும்மா ஏதோ ஒரு வசனமாக படிச்சுட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை. பாருங்க 2:14 கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள். இந்த 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 வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் உலகத்துக்குள்ள இல்லை, நீங்கள் யாருக்குள்ளே இருக்கிறீங்க? ஆனால் உலகத்திலே கூட ஒரு மனுஷன் என்ன பார்க்குறான்? வெற்றியை பார்க்குறான். பார்க்குறான்னா பார்க்கலையா? கிறிஸ்தவங்க மட்டும்தான் பணக்காரங்களா இருக்காங்களா? கிறிஸ்தவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்களா? கிறிஸ்தவங்க மட்டும்தான் பதவிக்கு வர்றாங்களா? அவங்க மட்டும்தான் வர்றதே இல்லை. என்ன கேட்டால் கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? சின்னதாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் அப்படி சொல்கிறதே ஒரு அரசியல் ஆகிடுங்கிறதுக்காக சிலர் சொல்ல மாட்டேங்காங்க. விஜய் ஜோசப் விஜயாமே அப்படின்னு அதுக்கு ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடுப்பேற்றி பார்த்தா ஒரு டைமில் ஆமாம் ஜோசப் விஜய் தான், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டாரு. அதாவது மதத்தின் பேரில் எங்கேயோ ஒடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. நம்ம ஊர் அரசியல் வேறு மாதிரி இல்லைண்ணே, அந்த மாதிரிலாம் ஆகுது, நிறைய இருக்குது. அதனால் வெளியில் என்ன பண்ணுறது இல்லை, சொல்கிறது இல்லை. எண்ணிக்கைன்னு பார்த்தாலும் ரொம்ப சின்னதாக தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. வெளியில் தெரிற மாதிரி இல்லை. அரசியலில், இன்னும் எழுத்து உலகத்தில் இன்னும் பாருங்களேன். இப்போ இங்கே பதிப்பகத்தார் புத்தகம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் ஒரு 50-60 கடைகளுக்கு மேலே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைக்கும் புக்கு வச்சுருக்காங்க. ஹிந்துசத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 3 கடைகள் இருக்குது. இஸ்லாமியத்துக்கு கூட ஒரு 2 கடைகள் வச்சுருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆயுர்வேதத்துக்கு கூட ஒரு கடை வச்சுருக்காங்க. இந்த மூலிகையை சாப்பிடுங்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒருபோது. ஆனால் வார்த்தையை பற்றியோ, ஆண்டவரை பற்றியோ, வேதாகமத்தின் காரியங்களை பற்றியோ ஒரு எழுத்தும் அங்கே இல்லை. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியல, வெறும் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்டோம் பாருங்களேன். ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துக்கிட்டு தோத்துறோன்ட்டே உட்காந்துட்டு இருக்கோம் தவிர நம்ம போய் ஒன்றும் பெருசாக செய்யலை. செய்கிறதுக்கும் உள்ளலை, அப்படியே மூடி வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், அந்த நாளெல்லாம் முடியுது, அந்த நாளெல்லாம் முடியுது. உலகத்தில் தலை சிறந்த இடங்களில் நீ வாலாகாமல் தலையாவாங்கிற மாதிரி பிஸ்னஸ் வேர்ல்டில், எஜுகேஷன் வேர்ல்டில், பொலிட்டிக்கலில், என்டர்டைன் வேர்ல்டில், எஜுகேஷன்ஸில், சகல காரியங்களிலேயும் நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். ஆமென். அதுதான் கடவுளுடைய விருப்பங்க. எதுக்கு நீங்கள் வரணும்? அவங்க இருந்ததில் என்ன தப்பு? எந்த மதத்துக்காரங்கிறது பேசுறதுக்காக என்ன வரல. நான் என்ன பேசுகிறேன்னா, தேவனுடைய நோக்கங்களை புரிந்த ஒருவன் இருந்தால் நாட்டில் எவ்வளோ நல்லது நடக்கும் யோசித்து பாருங்க. அதான் அடிக்கடி சொல்கிறேன், நீதிமான் நன்றாக இருந்தால். ஆமென். இந்த திருநெல்வேலியில் நல்ல உயர்ந்த இடத்துல கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க இருந்தும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது நிறைய. ஏன்னா அவன் இருக்கிறதுல நோண்டி எடுக்கிறதுல தான் உட்காந்துருக்கிறான். தவிர எப்படி அதை கொண்டு கடவுளுக்கு மகிமையாக வேலை செய்யணுங்கிற சிந்தனை உள்ளவர்கள் வரல. அப்படிப்பட்டவங்க வரணும்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே கவனிங்க, கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் வெற்றிக்கு கால நேரமே இல்லையா, எப்பவும் வெற்றியா. ஆமென். இந்த டைமில் பண்ணாத உனக்கு வெற்றி வராது அப்படிலாம் கிடையாது. எப்போதும் வெற்றி உங்கள் பைபிளில் தான் இருக்குது. கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அப்புறம்
எல்லா இடங்களிலேயும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா இடங்களிலேயும். எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் வெற்றி, எல்லா இடத்துலையும் வெற்றி. எப்படி இருக்குது பாருங்களேன். பாடிட்டே போகணும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உம்மை சேரும். ஆமே. நம்ம ஆட்கள் பாருங்களேன், வெற்றி இருக்குன்னே உங்களுக்கு தெரில, உண்டுன்னே தெரில, அதை பார்க்க முடியுங்கிற உணர்வே, வெற்றியின் உணர்வே இல்லை பாருங்க. நீங்கள் ஏன் இதை திருப்பி திருப்பி போடுறோன்னா, உங்களுடைய உணர்வில், உங்களுடைய திங்கிங்கில் எல்லாத்துலேயும் ஐ எம் மோர் தென் அ கான்குரர். கர்த்தர் என்னை ஜெயிக்கும்படியாக வச்சிருக்கிறாருங்கிறது உள்ள கலக்கணும் பாருங்க. நாடி நரம்பெல்லாம் வெற்றி வெறி ஏறி இருக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லாம் கலந்துடணும், அப்படியே மிக்ஸ் ஆகணும். அதுக்கு தான் பேசிகிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப. பாருங்க, எப்போதும் வெற்றி, அப்புறம் எல்லா இடத்துலையும் வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி. ஆமே. எந்நேரமும் எந்த இடத்துலையும், இந்த இடத்துல வெற்றி வராது, எனக்கு வரும். நீ சொல்லணும், காலையில் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, சொல்லணும், எப்போதும் எல்லா இடங்களிலேயும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்போதும் எல்லா இடத்துலையும் எனக்கு வெற்றியை கொடுக்குற ஒரு தேவனுங்க. பாபிலோனா இருந்தானே, அது எங்கே இருந்தானே வெற்றி. ஆமென். நம்ம ஆளுக்கு சொல்கிறேன், அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் எம்ஜிஆர் ஒடி வருவார், வெற்றி 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 அப்படின்னு தான் வர்றாரு. சொல்லி என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளுகள் பாருங்க. அடியேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இவங்க பாருங்க வேற மாதிரி காமிச்சிட்டாங்க இமேஜை பூரம். பாடுகள் உபத்திரவங்கள் அப்படியே பேசி பர்சனாலிட்டியே மாறிட்டு பாருங்களேன். ஒரு கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி இப்போ எப்படி ஆகிப்போச்சு, அப்படியே ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி சோகமாக. அவன் சொல்லுதான், நீ கிறிஸ்டியனா, வெந்தய கோசேவா அப்படிங்க. வெந்தய கோசையில் செஞ்சீங்களா, அதான் இப்படி இருக்கீங்களா அப்படிங்க. ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, ஒரு சோகத்தின் இடமா மாறிட்டாங்க பாருங்க. அவங்கள பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் வர மாட்டேங்க. அவன் சொல்ல, மாப்பிள்ளை தப்பி தவிர எங்கள் பேராதா அப்படிங்க. ஜீவன் தப்ப ஓடிப்போ. எல்லாம் நம்ம ஆளுகளை பார்த்து ஓடுறாங்களே தவிர யாருமே வந்து பா என்ன மாதிரி இருக்கிறான். உங்களை கடவுள் உங்களை எதுக்கு கொடுக்குறான்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா. அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்க. உண்மையிலேங்க உங்களுக்கு ஏன் வெற்றி அங்கே பாருங்க. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் வெற்றிகரமா ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். ஏன் தெரியுமா, என் தேவன் யார் என்பதை அறிவிப்பதற்காக. வெற்றிகரமா இருக்க முடியும். எதுக்கு நீங்க கஷ்டப்படணும், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. யார் சொன்னா கஷ்டப்பட்டுட்டே கிடக்கணும்னு, யார் சொன்னா காசே இல்லைன்ட்டு, யார் சொன்னா எது இல்லை, நமக்கு அறிவு இல்லாமல் இருக்கு, அறியாமையில இருக்கிறோம். சில காரியம் விளங்கும்னா உங்க மடியில கொட்டும். ஆமென். உங்க மடியில விழும், உங்க கைகளில் வரும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அப்போ அதே தான் பாருங்க, பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டு போறாரு. இப்போ நான் ஊழியத்தை பற்றி சொல்லிட்டேன். இப்போ உங்களை தொழில் உலகங்களில் கூட்டு போறாரு. எது கூட்டு போறாரு? இதுக்காக தான் கூட்டு போறாரு. எல்லா இடங்களிலேயும், ஸ்டாக் மார்க்கெட்டா, இல்லை கம்ப்யூட்டர் வேர்ல்டா, அல்லது எஜுகேஷன் வேர்ல்டா, மருத்துவ ஃபீல்டா, காரு இது பண்ணுறீங்களா, என்ன இது கட்டிடத்துறையா, விற்பனை துறையா, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், வேற என்னென்ன பிஸ்னஸ்? ஐயா என்ன கடை வச்சிருக்காங்க? ஜெராக்ஸ் கடை. ஜெராக்ஸ் கடையாக இருந்தானா எல்லா இடங்களிலேயும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சோப்பு தயாரிக்கிறீங்க. எல்லாம் தானே. இந்த வாசனையோட சேர்ந்து அந்த வாசனையும் சேரும். உங்களுக்கு தான் கரெக்டாக போட்டிருக்கு, வாசனைன்னு வருது பாருங்க. ஏமா அவரை அறிகிற அறிவின் வாசனையை மோந்து பாரு, கிறிஸ்துவின் வாட வரும். நுகர்ந்து பாரு, ஜீவ வாசனை வரும். ஆமென். ஹல்லேலூயா.
எதுக்காக வைக்கிறாரு பாருங்க. சும்மா வெற்றி வந்து ஏதோ என்ன பாரு எங்க அப்படிலாம் இல்லை. அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ எது தேவனை வெளிப்படுத்துது? உங்களுடைய வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வெற்றி என் தேவனை வெளிப்படுத்துது. ஆமென். உங்கள் தோல்வி அவரை வெளிப்படுத்தாது, உங்களுடைய துக்கம் அவரை வெளிப்படுத்தாது, உங்கள் வேதனையும் கண்ணீரும் அவரை வெளிப்படுத்தாது. ஒன்று தான் அவரை வெளிப்படுத்தும். வெற்றி தாங்க வாசனை, தோல்வி நாத்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசனையை கண்டு தான் ஓடி வருவாங்க. இங்கே வந்து நாத்தத்தை பரப்புனதுனால ஓடி போயிட்டாங்க. இப்போ அப்படியே நற்கந்தத்தை கொளுத்தி வைக்கிறோம். இந்த வாசனையை பார்த்து தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டாலே ஏதோ நடந்துடும், உள்ளே வந்தாலே ஏதோ நடந்துடும், இங்கே வந்து உட்கார்ந்து கேட்டாலே வெற்றி உண்டாகும். ஆமென். இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்கள், சாட்சியாக சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் அவ்வளோ மக்கள் எங்கேயோ தூரம் இருந்து வீடியோ மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பார்த்துட்டு விளிம்பு நிலைக்கு போனவங்கெல்லாம் இன்றைக்கி வெற்றியில் வந்து நின்று சந்தோஷத்தில் வந்து விதைக்கிறாங்க. சந்தோஷத்தில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, எப்படியோ போயிட்டோம், இன்றைக்கி நல்லா மாறிடுச்சு பா, கொஞ்ச நாள் தான் கேட்க ஆரம்பித்தோம், நல்லா ஆயிடுச்சு. ஒரு சபைக்கு போயிட்டு வந்தால் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ரெல்மே மாறிடுச்சுங்க, எங்கள் சபையே வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம். Glory to God. Glory to God. சபையினுடைய ரெல்ம், சபையினுடைய மண்டலம், அங்கே இருக்கிற பொருளாதாரம் எல்லாமே மாறுதுங்கிறாங்க. அப்போ பாருங்க, கடவுள் அந்த அபிஷேகத்தை, அந்த வாசனை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது போனால் கூட அது பற்றிக்குது, அப்படியே ஒட்டிக்குது அவங்கள. ஆமென். என்ன சொல்கிறாங்க, இப்படி இருக்குது, இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள் வாசனையை கிளப்புது, மறைச்சி வைக்க முடியாது. ஆமென். டெய்லி கேளுங்க, இது ஒவ்வொன்றும் வெற்றியின் வித்துக்கள். வெற்றியின் வித்துக்கள். எங்கேயோ இருந்து தூரத்தில் பார்க்க பிள்ளைங்கள்லாம் அந்த சாட்சிகளை சொல்கிறாங்க, இங்கேயும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்பதின் மூலம் அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். கடவுள் உங்களை தோல்விக்காக வடிவமைக்கவில்லை, அவர் உங்களை வெற்றிக்காக வடிவமைத்திருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்ன, எந்த கம்பெனியும் தன்னுடைய பொருளை சந்தைக்கு கொண்டு வரும்போது அது தோற்று போகணும்னு நினைக்கிறதே இல்லை, அது வெற்றி பெறணும்னு நினைக்கிறான். அப்போ பொருளை பற்றியே மனிதனுடைய யோசனை இப்படி இருக்கும் என்றால், அவருடைய சாயலிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are the image of God. Amen. Hallelujah. You will win. I tell you, you will win. ஹோலி ஸ்பிரிட் இந்த வருஷம் 1ஆம் தேதி தோங்குற அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சபையின் பிள்ளைகளுக்கு மேலே அதை போட்டார். அது இதுதான், you will win. You will win in this year. You will win in this year. இந்த வருடம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த வருஷம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆமென். சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆமென். That means the year of establishment and success and prosperity. Amen. Hallelujah. Hallelujah. I speak. Hallelujah. Hallelujah. அது ஆண்டவர் பேசி இருக்கிறார், நாங்கள் பேசுகிறோம். ஆமென். வாழ்க்கையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். உங்கள் கைகளிலே நல்ல விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபினான்ஷியல் இன்க்ரீஸ்க்கான தேவனுடைய கோட்பாடு விதைத்தலும் அறுத்தலும், sowing and reaping. பட்டணங்கள் தோறும் போறீங்க, இவ்வளோ ஹார்வெஸ்ட் வருதுன்னா சும்மா வராது. அப்படியே விதைச்சிருக்கிறோம். விதைக்க ஒவ்வொரு ஊருக்கா போய்ப்போம். இப்போ எந்த நேரம்? அறுக்கிற நேரமாக இருக்குது. ஆமென். திருச்சிக்கு போனால் வருது, கோயம்புத்தூர் போனால் வருது, அடுத்தால வேலூருக்கு போகிறோம், பயங்கர அறுவடை. ஆமென். அங்கே ஒரு டீம் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்தால சென்னை, அடுத்தால ஸ்ரீலங்கா, அப்புறம் மலேசியா, தென் டென்மார்க், அப்படி ஒவ்வொன்றா இருக்குது. ஆமென். கர்த்தர் நிறைய கதவுகளை திறக்கிறார். அப்போனா உங்கள் பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் பார்ப்பீங்க. இப்போ சோயிங் அண்ட் ரீப்பிங், விதைக்கிற ஒரு காலம் ஒன்று இருக்கும், அறுக்கிற ஒரு காலத்தை வைப்பார். பொருளாதாரம் உங்கள் கையில் வருதுன்னா கடவுள் உங்கள் கையில் ஒரு விதையாக அதை கொடுக்குறார். ஆமென். சிலருக்கு தெரியல, விதைச்சி அறுக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியல, வாயில் போடுறது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சுயநலம் தான் அவர்களுடைய தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிறது. உங்கள் கையில் வருமானம் வருதுன்னா அதில் எடுங்க. இதை கர்த்தரே எனக்கு கொடுத்தார், நான் கர்த்தருக்கு அதை கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் ஃபெய்த்தில் இருந்து 10, 20, 30 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் ஃபெய்த் இருக்குது. எல்லாருடைய ஃபெய்த்தும் ஒன்று கிடையாது.
அதனாலதான் சிறுக விதைத்தலும் இருக்குது, சிறுக அறுக்கிறதும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை ஆப்ரேட் பண்ணலாம் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உங்க ஃபெய்த் லெவல்ல இருந்து சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப இந்த வருஷம் நான் விதைக்கிறத கூட்டி இருக்கிறேன். திருநெல்வேலிக்குள்ள மட்டும் விதைச்சா திருநெல்வேலிக்குள்ள தான் இருப்பேன். திருநெல்வேலியை தாண்டி விதைக்கிறனால தான் கோயில்பட்டி, சென்னை, எத்தனையோ எங்க பாண்டிச்சேரி. சில பேருக்கு அங்க எதுக்கு போடணும் போட்டு போட்டு பாருங்க, பாண்டிச்சேரியில இருந்து வரவா இருக்கு. வீரநல்லூர் கல்லிடையில முதல்ல விதைச்சோம், இப்போ அங்க இருந்து வரவா இருக்கு. என் நம்பிக்கை இருக்கு, எங்கெல்லாம் விதைச்சிருக்கிறோமோ அங்கெல்லாம் அறுத்துக்கிட்டே இருக்கிறோங்க. வியாபாரம் சம்பந்தமா சரி, சும்மா எதுவும் வீணா போகாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் தேவன் ஆசீர்வதிப்பான். ஸோ எல்லாமே சீட், மணி இஸ் a seed. எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு விதை. நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு சத்தியம். பணம் என்பது ஒரு விதை. அதை நல்ல நிலத்திலே கொண்டு வந்து நீங்கள் விதைக்கும் பொழுது பெரிய அறுவடையை பார்ப்பீர்கள். ஆமென். கேரண்டி, கேரண்டி. 100 மடங்கு அறுவடைகளை தேவன் கொடுப்பார். அப்போ உங்களுடைய விதை தான் உங்கள் அறுவடையை தீர்மானிக்கும். பெருக விதைக்கிறவன் விதைச்சிக்கிட்டே வாங்க. சிலருக்கு உடனடியே ஒரு இது நடக்கும், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவன் உண்மை உள்ளவர், நடக்காம மட்டும் இருக்காது, கண்டிப்பா நடக்கும். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் வேற, அது பணமா மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை. ஒரு நல்ல ஐடியாவா அந்த அறுவடை வரும், நல்ல ஒரு கனெக்ஷனா அது உங்களுக்கு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அறுவடையை பல டைமென்ஷன்ல ஆண்டவர் உங்க கையில கொடுப்பார். நல்ல ஆட்கள் உங்களிடத்துல வருவாங்க. எல்லாருக்கும் உயர்ந்த விலையில வாங்குறத நீங்க சாதாரண ரேட்ல முடிப்பீங்க. ஏதோ ஒன்று நடக்கும். ஹார்வெஸ்ட்டை பல விதத்தில் கடவுள் உங்கள் கையில் என்ன முடியும், கொண்டு வர முடியும். ஆமேன். கைகளை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன்லேயே நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். சென்னை மீட்டிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். மலேசியா ஸ்ரீலங்கா அந்த மீட்டிங்ஸ் பற்றியும் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே நீங்கள் விதைக்க விரும்புகிற பிள்ளைகள் ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் விதைக்கணும்னா முடிஞ்ச உடனே நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும். ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக கத்தருக்கென்று நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க, அப்படியே உயர்த்துங்க அப்பாவுக்கு முன்பாக. தகப்பனே, இந்த மாலை வேலையில் இந்த இடத்துல வந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வெற்றியின் விதைகள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் தூவப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஜெயிப்பவர்கள்னு சொல்றீங்க. இது எங்களை பார்த்து சொல்றவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. இது எங்களை பார்த்து சொல்லுகிறவர், எங்களை படைத்தவர், எங்களை சிருஷ்டித்தவருடைய வார்த்தை. எங்களை உண்டாக்கினவர் எங்களை பார்த்து சொல்றீங்க. எங்க கண்ணை பார்த்து, எங்க கையை பிடிச்சி எங்களை பார்த்து சொல்றீங்க, நீ உலகத்தை ஜெயிப்பாய், நீ உலகத்தை ஜெயிப்பாய், நீ இந்த சூழ்நிலைகளை ஜெயிப்பாய், பிசாசுகளை ஜெயிப்பாய், நோயை ஜெயிப்பாய், தரித்திரத்தை ஜெயிப்பாய், எல்லாவற்றையும் நீ ஜெயிப்பாய், எல்லா இடத்திலையும் ஜெயிப்பாய், எப்பொழுதும் ஜெயிப்பாய். ஓ, உன்னுடைய வெற்றிக்கு அளவே இல்லை என்று நீர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் காதுகளில் வந்திருக்கிறது, எங்கள் இருதயங்களில் விழுந்திருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு புதுவித விசுவாசத்தையும் பார்வையும் தருகிறது. இந்த வாரங்களிலேயே அநேக வெற்றிகள் பிள்ளைகளுக்கு கைகூடி வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நேச்சுரல் உலகமே ஜெயிக்கும்னா இந்த சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகள் ஜெயிப்பது எவ்வளவு நிச்சயம், ஜெயிப்பது எவ்வளவு உறுதி, வெற்றி பெறுவது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறதா. I declare success, I declare prosperity, I declare the winning spirit, the conquering spirit. Oh, முற்றும் ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் பல மடங்கு அறுவடைகளாய் மாறட்டும், பல மடங்கு அது அறுவடையாய் உங்கள் கைகளில் வந்து சேரட்டும் என்று மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஜெய கிறிஸ்து. முன் செல்கிறீர், பயணமெல்லாம் வெற்றியாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.